எல்லாருக்கும் குட் ஈவினிங். நான் கதைக்கிறது விளங்குதா? ஆமா சார். ஓ, இன்றைக்கு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் செஷன் மாதிரி இருக்கும். அதாவது வந்து இன்றைக்கு போர்ட்ல விளங்கப்படுத்தியோ அந்த மாதிரி படிப்பிக்கிறது இல்ல. இன்ட்ரடக்ஷன் செஷன் மாதிரி இருக்கும். என்ன மாதிரி நாங்க இப்ப இந்த மேட்ச் இதை வந்து இந்த கிளாஸ் வந்து இந்த மாதிரி இந்த பாஸ் பேப்பர் கிளாஸ் வந்து நான் கொண்டு போக போறோம், என்ன மாதிரி இருக்க போகுதுன்றது வந்து நான் இன்றைக்கு ஃபுல்லா சொல்லி அதோட எப்படி என்ன மாதிரி கேள்வி நாங்க செய்யறோம், என்ன மெதட்ல நாங்க கேள்வி செஞ்சுட்டு போறோம் என்ற மாதிரி நீங்க அந்த அந்த ஐடியாவுக்கு உங்களுக்கு அது விளங்கக்கூடிய மாதிரி இருந்தா, இப்ப சில பேர் படிப்பிக்கிறது வந்து சில பேருக்கு தான் விளங்கும். எல்லாருக்குமே எல்லா சொல்ற எல்லா மெதட்டும் வந்து எல்லாருக்குமே விளங்க போறது இல்லை. அப்ப உங்களுக்கு அது அந்த மெதட் வந்து விளங்குதா இருந்தா, உங்களுக்கு அந்த விளங்கக்கூடிய மாதிரி இருந்தா நீங்க வந்து கண்டினியூ பண்ண இயலும். ஸோ அதுக்காக நான் வந்து என்ன செய்யறேன்னா இன்றைக்கு வந்து ஒரு என்ன சொல்றது இன்ட்ரடக்ஷன் செஷன் மாதிரி, அதாவது எப்படி எப்படியெல்லாம் நாம இது இப்படி போக போகுது இந்த கிளாஸ் வந்து எப்படி போறதுன்ற மாதிரி நாங்க பாக்குறோம். சரியா? இப்போ அதுக்கு முதல்ல வந்து நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கொள்றேன். இப்போ போக போக வந்து அதுக்கு பிறகு வந்து நாங்கள் உங்களை ஒவ்வொருத்தரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இப்போ இப்போ அவசியம் இல்லை. இப்போ வந்து எக்ஸ்கியூஸ் மீ, இதுல இது பண்ணாதீங்க. இப்போ அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ கிளாஸ் அதாவது நாங்கள் இப்போ அடுத்த கிளாஸுகள் வந்து கண்டினியூ பண்ண பிறகு வந்து எல்லாரும் வந்து ஆளாளுக்கு வந்து உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கொள்ள வேணும். அதோட இப்போ கிளாஸ் நடக்கிற காலகட்டத்தில் வந்து நீங்க இப்போ இல்லை, கிளாஸ் நடக்கைகளை வந்து எல்லாருமே வந்து கேமரா ஆன் பண்ணி தான் இருக்கணும். ஏன்னா சில பேர் வந்து நான் இதுக்கு பாஸ்ட் கிளாஸ் இப்போ நான் டியூட்டரில் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், எல்லாம் ஆன்லைன்ல கிளாஸஸ் நிறைய செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ இதுல வந்து நான் பாக்குறதுல வந்து என்ன எப்படி இருக்குன்னா, சில பேர் வந்து ஒன் பண்ணி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போய் நித்திரை கொள்வாங்க, தூங்குவாங்க வீட்டுல. அப்ப அங்க வீட்டுல ஏமாத்தி இதையும் பண்ணி கொண்டு இருந்தா உங்களுக்கு தான் அது நஷ்டம். உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கொள்ள இல்லாம இருக்கும். அப்ப அதனால வந்து இன்றைக்கு வந்து நான் இப்ப என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கொள்றேன். நான் வந்து என்னோட பேர் வந்து கோடீஸ்வரன். நான் இப்ப வந்து ஸ்ரீ ஜெயவர்தனபுர யூனிவர்சிட்டியில வந்து அசிஸ்டன்ட் லெக்சரரா இருக்கிறேன். அதே ஸ்ரீ ஜெயவர்தனபுர யூனிவர்சிட்டியில தான் ஸ்ரீ ஜெயவர்தனபுர யூனிவர்சிட்டியில வந்து அசிஸ்டன்ட் லெக்சரா இருக்கேன். அதே யூனிவர்சிட்டியில தான் நான் இன்ஜினியரிங் முடிச்சேன். நான் இப்போ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்து அதே யூனிவர்சிட்டியில வந்து லெக்சரரா இருக்கிறேன், அசிஸ்டன்ட் லெக்சரரா இருக்கிறேன். அதை தாண்டி என்னை பற்றி சொல்றதுக்கு நான் போக கிளாஸ்ல வந்து கண்டினியூ பண்ணிக்கல வந்து நாங்க அதை தாண்டி மிச்சத்தை கதைச்சு கொள்வோம். சரியா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நாம என்ன மாதிரி நாம வந்து நார்மலா என்ன என்ன இதுல வந்து நாங்க இதை வந்து நாங்க படிச்சு கொள்வோம் கணிதத்தை. இப்ப என்னன்னா நிறைய பேருக்கு வந்து கணிதம் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு விளங்காத புதிர் மாதிரியோ இல்லாட்டி கணிதமா அப்ப கணிதம் என்ன இவ்வளவு கஷ்டமா இவ்வளவு இதா அதுன்ற மாதிரி நிறைய பேர் வந்து அதை ஒரு என்ன சொல்றது அந்த மாதிரி வளர்த்து கொண்டு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இப்ப அதாவது வந்து எல்லாருமே வந்து கணிதம் கஷ்டம் கணிதம் கஷ்டம் கணிதம் கஷ்டம் எல்லாரும் சொல்லியே அது உங்களோட மனதுக்குள்ள வந்து என்ன ஆயிடுது, அது கஷ்டம் கஷ்டம். இப்ப உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குன்னா அது வருத்தம் இருக்குன்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தா தான் உங்களுக்கு வருத்தம் கண்டினியூவா இருக்கும். எனக்கு சுகமாயிருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. எப்பயுமே எதையுமே நாங்க பாசிட்டிவ் வேல திங்க் பண்ணினோம்டா கட்டாயம் வந்து எங்களுக்கு என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும், ஈஸியா வந்து கணிதத்தை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற பாடங்கள் மாதிரி இல்ல கணிதம் ஏனண்டா மற்ற பாடங்கள் வந்து இப்ப நீங்க உதாரணத்துக்கு வரலாறுல விளங்கி கொள்ற அவ்வளோத்தையுமே நீங்க ஒரு கதையா விளங்கி கொண்டு அதை எழுதி கொள்ளலாம், அது மாற போறது இல்லை. இப்ப கேட்கிற கேள்விக்கு நீங்க ஏற்கனவே இது பண்ணி வச்சிருப்பீங்க. ஆனா கணிதம்ன்றது என்ன, எக்ஸாம் கொண்டு புதுசா ஒரு கேள்வி வரப்போகுது. அப்ப நீங்க ஏற்கனவே செஞ்ச கேள்விகளை வச்சுக்கொண்டு புதுசா இருக்கிற கேள்விகளை வந்து நீங்க எப்படி செய்து கொள்ளுவீங்கன்றதுதான் கணிதத்துல நாங்க வந்து புதுசா இருக்கிறதால சில பேருக்கு வந்து கஷ்டம்ன்ற மாதிரி இருக்குறீங்க. ஆனா கணிதம் வந்து எந்த விதத்திலயுமே கஷ்டம் இல்ல. சரியா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து கணிதத்தை நீங்க படிச்சு கொள்ளைக்குள்ள வந்து அது பேசிக், அது என்ன மாதிரி நாங்க என்ன மாதிரி அதை விளங்கி கொள்ளலாம் எப்படி இருக்கும் என்றதை வந்து நீங்க அடிப்படையில இருந்து புரிஞ்சு கொள்ள வலிக்கணும். சரியா? அதை பாடமாக்க கூடாது. பாடமாக்குறதுன்றது வேற, புரிஞ்சு கொள்றதுன்றது வேற. இப்ப வந்து பாடமாக்குறதுக்கும் புரிந்து கொள்றதுக்கும் இடையில என்னென்ன வித்தியாசம் நான் சொல்றேன் பாருங்க. பாடமாக்குறதுன்னு இப்ப ஒரு சமன்பாட்டை ஏ ஸ்கொயர் சமம் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் சமம் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் அது மண்டையில ஏத்தி கொள்றதுதான் பாடமாக்குறது. ஆனா கணிதத்தை வந்து அந்த மாதிரி பாடமாக்க கூடாது. ஆனா ஏ ஸ்கொயர் சமம் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர்ன்றது எங்களுக்கு மைண்ட்ல வேணும். ஆனா அது பாடமாக்காத முறையில வேணும்டா என்ன செய்யணும்டா, இப்ப நீங்க 5 கேள்வி செய்யற இடத்துல ஒரு 20 கேள்வி 25 கேள்வி நீங்க அதே இதுல இப்ப ஒரு கேள்வி பைதரஸ் இந்த இடத்துல நீங்க 20 கேள்வி 25 கேள்வி நீங்களா செஞ்சு கொண்டு போய்க்கல, பிள்ளை வந்தா வரட்டும். ஆனா செஞ்சு கொண்டு போய்க்கல என்ன செய்யும், கணிதம் வந்து நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு செய்யறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து என்ன இருக்கும் உங்களுக்கு அதுவாவே மைண்ட்ல வந்துடும். அதுக்கு பிறகு இப்ப நான் 6ஆம் ஆண்டுல படிச்ச ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் சமம் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் இப்பயுமே ஞாபகம் இருக்குமே, நான் அவ்வளவுக்கு அந்த காலத்துல வந்து கேள்வி செஞ்சிருப்பேன்ன்றதுதான்
அதுக்குரிய அர்த்தமா இருக்கும். சரியா? அதை விட நாங்க வந்து டெய்லி வந்து மேட்ச் செஞ்சு கொண்டிருக்கோம். அதாவது வந்து நீங்க இன்றைக்கு செஞ்சுட்டேன், இனி எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முன்னு பார்ப்போம். எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முன்னு பாக்குறதுக்கு தியரி பாடம் இல்லையே. அப்ப நீங்க வந்து டெய்லி டச்ல கணிதத்தை வந்து நீங்க செஞ்சு கொண்டிருந்தா தான் எக்ஸாமுக்கு வந்து நீங்க வந்து என்ன செய்யணும், பாஸ் பண்ணி கொள்ளையிலுமா இருக்கும். அதை விட இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இது இது செய்யக்குள்ள பிழை வருது ஏன்னா நீங்க விட்டுட்டு போக கூடாது. இப்ப நான் இதுக்கு இது பிழை வருது, பிழைய நாங்க திருத்தி கொள்ளணும்ன்றதுக்கு நான் ஐடியா சொல்றேன் பாருங்க. இப்ப பிழை ஒன்று வருதுண்டா, இப்ப கடிதத்துல பிழை ஒன்று வருதுண்டா, அந்த பிழை வர்றதுதான் உங்களுக்கு நல்ல மெயின்டா. அதை நீங்க திருத்தி 2ஆம் தரம் சரியா செய்யக்குள்ள உங்களுக்கு அது ஆழமா போய் பதிஞ்சு இருக்கும். அப்ப நீங்க வந்து என்ன செய்வீங்க, திரும்ப போய் அதாவது வந்து அதை நீங்க திரும்ப நீங்க செய்ய போறீங்க, இல்லாட்டி எக்ஸாம் ஹோல்ல போய் இருக்கைக்குள்ள வந்து நீங்க எக்ஸாம் ஹோல்ல டைரக்டா விட வந்துதான் எக்ஸாம் ஹோல்ல இருக்க உங்களுக்கு வராது. ஆனா நீங்க திரும்ப 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 செய்து 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 உங்களுக்கு கஷ்டமா இருந்த பாடம் கேள்வி வந்து அங்க வந்துச்சுண்டா கடைசியில நீங்க அங்க ஆன்சர் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அங்க அதை எப்பயுமே உங்களுக்கு மறக்காது. சரியா? அப்ப எப்பயுமே மறக்காத இன்றைக்குல வந்து நீங்க என்ன செய்யணும், திரும்ப திரும்ப பிழை விட்டாலும் பரவாயில்லன்னு ட்ரை பண்ணணும். உதாரணத்துக்கு இப்ப நீங்க நைட்டுக்கு ஒரு கேள்வி செய்யறீங்க, ஏன்னா நைட்டுக்கு செய்யற கேள்வி வந்து பிழைச்சிட்டு என்ன செய்யணும், திருப்பி ஒரு 2 தரம் 3 தரம் ட்ரை பண்ணி பாக்குறீங்க. ஐயோ இது வருதே இல்லை எனக்கு, இருந்தாலும் இது இயலாது என்ன செய்யணும், சட்டக்கு பொப்பியை மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் வழியில போய் திரிஞ்சிட்டோ இல்லாட்டி ஏதாவது செஞ்சு போட்டு திருப்பி திருப்பி வந்து ட்ரை பண்ணுங்க. திருப்பியும் வர இல்லையா, திருப்பி ட்ரை பண்ணுங்க. இப்ப படுக்க போறதுக்கு முன்னுக்கு ஒருக்கா ட்ரை பண்ணிட்டு நீங்க நித்திரையை கொண்டுட்டீங்கடா காலையில எழும்பிட்டு திருப்பி, அதாவது நீங்க படுக்க போறதுக்கு முன்னுக்கு நான் சொல்றேன் என்னன்னா, நீங்க படுக்க போய்க்கல அந்த வேலையை செஞ்சுட்டு பிள்ளையா வந்துட்டு நீங்க விட்டுட்டு போய் படுக்குறீங்க. அதுக்குள்ள போய் போன நோண்டிட்டு அந்த அடுத்த வேலையில் இப்ப இருக்கிறார்களுக்கு வந்து ஏன் மேட்ச் ஆடுறது இல்லையா, முக்கால்வாசி பேர் போன்ல ரீல்ஸும் டிக்டாக்கும் பார்த்துட்டு இருக்கிறதுதான் காரணம். சரியா? அப்ப நீங்க வந்து என்ன செய்யுங்க, அடுத்த அந்த படுக்க போறதுக்கு முதல்ல அந்த கேள்வியை செய்து பார்த்துட்டு அந்த கேள்வி உங்களுக்கு வர இல்லையா அப்படியே மூடி வச்சுட்டு போய் நித்திர வந்துடும். அப்ப நீங்க இரவு தூங்க போய்க்கலையும் அது என்ன வரும்டா, அந்த கேள்விக்கு என்ன விட வரும், அந்த கேள்விக்கு என்ன விட வரும் நீங்க அந்த யோசிச்சு கொண்டேதான் உங்களோட தூக்கம் போகும். அப்ப தூக்கம் போய்க்கல வந்து என்ன செய்யும், காலையில திருப்பி எழுப்பி நீங்க அதை செய்ய வழி கிடைக்கல. மோஸ்ட்லி ஒரு 80% வந்து அந்த கேள்விக்கு வந்து நீங்க என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும், விடைய அதாவது விட வரக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த கேள்விக்கு. ஏன்னா நீங்க அதை இரவுலயே வந்து ஆழ்ந்த தூக்கத்திலேயே வந்து உங்களுக்கு நினைவுலயே வந்துட்டு இருக்கும். சரியா? அத மாதிரி நீங்க வந்து என்ன செய்யணும், டவுட் இருந்தா அப்பப்பே கேட்டோம். இப்ப கிளாஸ்ல டவுட் இருக்கா, நான் இந்த டவுட்டை கேட்டா மற்றவங்க என்ன நினைப்பாங்க, அதாவது வந்து இது ஒரு சின்ன டவுட்டா இருக்கு, அதாவது வந்து 5 3 மெத்தினா 8, ஆனா அது எப்படி வந்தான்னு எனக்கு தெரியாண்டு ஒருத்தர் இருக்காருண்டா, அந்த எல்லாத்துக்கு லோ லெவல்ல இருக்காருண்டா, அவர் கேட்க வைக்கப்படுவாரு என்ன, இது சின்ன டவுட். அப்ப மற்றவங்க எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். அப்ப நான் வந்து இதை எப்படி நான் கிளாஸ்ல கேட்பது, அப்படி நீங்க இருக்க வேணாம். நீங்க மற்றவங்களுக்காக எதுவுமே படிக்கல, நீங்க எந்தளத்துக்கு நீங்க என்ன சொல்றது, உங்களை நீங்களே செல்ஃப் கான்பிடென்டோட நீங்க செய்யறீங்களோ அப்ப அந்த நீங்க என்ன செய்ய முடியல, முன்னேறி வர முடியும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மற்றவன் மற்றவன் இந்த ரிசல்ட்ஸ் வந்து தர போறான் இல்ல, மற்றவனா வந்து உங்களுக்கு உழைச்சு சாப்பாடு தர போறான் இல்ல, நீங்க தான் எல்லாம் செய்யும். அப்ப வந்து என்ன செய்யணும், எந்த வெக்கப்படாம எப்பயுமே சார் இதுக்கு என்ன சரி, இப்போ ஒன்று சொல்லிட்டு போய்க்கல விளங்க இல்லையா சார், இந்த இடத்துல விளங்க இல்லை எனக்கு திருப்பி சொல்லுங்க, அதுல எந்த இதுவுமே இல்லை, திருப்பி சொல்றதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. திருப்பி நீங்க விளங்க இல்லை என்று தெரியும், விளங்கி கொள்ள மட்டும் அதை நீங்க விளங்கி எடுத்துக்கொள்ளணும். அது சின்ன டவுட்டா இருக்கலாம், பெரிய டவுட்டா இருக்கலாம். இப்ப சில பேருக்கு வந்து அது சின்ன டவுட்டா இருக்கு, இப்ப நல்லா படிச்சு 90 எடுக்கிறவங்களுக்கு வந்து சின்ன டவுட்டா இருக்கலாம். ஆனா அது உங்களுக்கு இது பெரிய டவுட்டா இருக்கும். ஆனா அவங்க என்ன நினைப்பாங்கன்னு நீங்க அதை யோசிக்க கூடாது. நீங்க எப்பயுமே டவுட்டை கிளியர் பண்ணிட்டு போறதுதான் உங்களுக்கு சிறந்த இதா இருக்கும். சரி, அதை விட அடுத்தது வந்து நாங்க வந்து சின்ன சின்ன உடனே பெரிய கணக்குகளை செய்து இந்த நான் விட்டுக்கிறேன் பாரு, இந்த மேட்ச்ல நான் நிறைய எடுக்கிறேன் பாருன்னு பெரிய கணக்குல போய் பூந்து விளையாடக்கூடாது. சரியா? முதல்ல மெதுவா ஓகே இது விளங்குதா, அடுத்த ஸ்டெப் போகும், இது விளங்குதா, அடுத்த ஸ்டெப் போகும், அப்படி படிப்படியா போனீங்கன்னா உங்களுக்கு சும்மா மேட்சை பார்த்தோனியா ஓகே இது செய்வோம், இது சரி, இது செய்யலாம்னு உங்களுக்கு என்ன செய்யும், ஒரு ஐடியா ஒன்று வரும். உடனே எடுத்தோம் பார்த்தோம் என்ன செய்யக்கூடாது, வேகமா அடுத்த கேள்விக்கு வந்து பாஞ்சு கொண்டு அதை பெரிய கேள்வியை செய்வோம் உடைப்போம்னு செய்யக்கூடாது. மற்றவன் செய்யறான்றதுக்காக நீங்க செய்யக்கூடாது. அதாவது அவனுக்கு வேற மைண்ட், உங்களுக்கு வேற மைண்ட். அதாவது வந்து சில பேருக்கு வந்து மெதுவா கற்கக்கூடிய மைண்ட் இருக்கும். அதாவது சில பேர் வந்து பாருங்க உங்களோட விளையாடிட்டு இருப்பான், கிரிக்கெட் விளையாடுவான், உங்களோடய ஓடி திரிவான், உங்களோடய ஆடி திரிவான், அவனுக்கு மேட்சுக்கு 80 வரும், உங்களுக்கு 40 30 வரும். மேன் அவன் வந்து ஒருக்கா படிச்ச உடனே அவனுக்கு அது மைண்ட்ல இருக்கிற மாதிரி அவன்கிட்ட மைண்ட் செட். அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி மைண்ட் செட் இருக்குமா, இருக்காது. அப்ப உனக்கு என்ன மாதிரி மைண்ட் செட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீ என்ன செய்து கொள்ளணும், படிச்சு கொள்ளணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து உடனே சொல்றது உடனே விளங்காது, நான் என்ன செய்வேன், அங்க கிளாஸ்ல முடிச்சதை வந்து நான் வீட்டுல வந்து திருப்பி ரிவிஷன் பார்த்து எழுதி படிச்சு விளங்கி கொள்ளும். சில பேருக்கு என்ன நடக்கும், கிளாஸ்ல விளங்கப்படுத்தும் போதோ டீச்சர் சொல்லும் போதோ டக்குன்னு விளங்கிடும். அவன் விளங்கினா என்ன செய்யும், அதுக்கு பிறகு வந்து அவன் பார்க்கவே மாட்டான். அப்ப அவன் தான் வந்து இன்னொரு விளையாடிட்டு இருப்பான். ஆனா அவன் அங்க 80 எடுப்பான், நீ 30 எடுத்துட்டு இருப்பான். அவன் விளையாடுறான் தானே, அவனு நான் கிளாஸ்ல இருக்கலாம், அவன் படிச்சவன், அதுக்கு பிறகு அவன் படிக்கல, நானும் அவனோட தெரிகிறேன்.
அப்ப அவன் விளையாடுறாங்க, அப்ப அவன் படிச்சிருக்க மாட்டான். சரி நாம 2 பேரும் ஒரே ரிசல்ட்ஸ் எடுக்க மாட்டான். அங்க அவன் எடுத்திருப்பான் 90. ஏன் அவனுக்கு அவன் மைண்ட் செட் வேற, மைண்ட் வேற, உன்னோட மைண்ட் வேற. உனக்கு ஏத்த மாதிரி நீ வந்து என்ன செய்து கொள்ளணும், உன்னை தயார்படுத்தி கொள்ளணும். மற்றவனை பார்த்து நம்மளை தயார்படுத்தி கொள்ளக்கூடாது. நம்மளை தான் இது பண்ணி பரவணும். அடுத்தது வந்து ஒவ்வொரு பாடம் முடிய முடிய அதுக்குரிய ஷார்ட் டேர்ம் எக்ஸாம் மாதிரி எல்லாம் வச்சு கொள்வோம். இப்ப நாம வந்து இப்ப என்னோட இதுல வந்து இப்ப செகண்ட் டேர்ம் எக்ஸாம் முடிஞ்சோம்னா அடுத்த இதுல வந்து நார்மல் கிளாஸ் வரும். இங்க அதுலயே வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளே இயலும். அப்ப அதுல வந்து இப்ப என்ன சொல்றது, ஒவ்வொரு அழகு முடிய முடிய ஒரு எக்ஸாம் நடக்கும். சரியா? அப்ப அதுல வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஃபியர், அதாவது இப்ப என்ன எல்லாம் படிச்சிருக்கும், எல்லாமா அந்த எனக்கு இது தெரியும் இது தெரியும் இது தெரியும், ஆனா எக்ஸாம் உள்ள போய் இருந்து எழுதிக்கல. எனக்கு 3 மணி நேரம் எழுத வேண்டிய எக்ஸாம 5 மணி நேரம் தேவைப்படுது. எனக்கு வந்து எக்ஸாம் வந்து டைம்குள்ள செஞ்சு முடிக்கல. என்ன காரணம்? உனக்கு பயிற்சி இல்ல. அதோட இதுக்கு முதல்ல நீ நிறைய எக்ஸாம் வந்து இருந்து எழுதி பழகல. இது செய்யலாம் இது செய்யலாம் மைண்ட்ல இருக்கே தவிர ஒரு இடத்துல 3 மணி நேரம் தொடர்ந்து இருந்து எழுதி பழகி உனக்கு ஐடியாவே இல்ல. அப்ப எக்ஸாம் வந்து நிறைய நாங்க செய்து பழகினா தான் என்ன செய்யலாம். எக்ஸாம் போல்ல போய் இருக்கைகளை வந்து அந்த எங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இதுகள் வந்து எங்களுக்கு இருக்கும். சரியா? அதை விட சரி, அப்ப அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீ இன்றைக்கு காலையில ஏதோ ஒன்று படிக்கிற, சரி படிச்சு உனக்கு ஞாபகத்துல இருக்கு. ஆனா இப்ப எங்களோட மைண்ட்ல ஒரு இது இருக்கு. இப்ப நீ காலையில படிச்சுட்டு அதை நீ விட்டுட்டீங்கன்னா அப்படியே மறந்துடும். ஷார்ட் டேர்ம் மெமரியில போய் சேவ் ஆகும். சேவ் ஆகிட்டு அது நீ 2 நாள் விட்டீங்கன்னா போயிடும். அப்ப ஒரு நாள் படிச்சுட்டு 2ஆம் நாள் அதை படிச்சு 7ஆம் நாள் அதை படிச்சு அப்படி ஒரு ஸ்டெப் இருக்கு. சரி, அப்படி இல்லையா? சரி, இன்றைக்கு நீ படிக்கிற, படிச்சுட்டு காலையில படிச்சுட்டு முடிச்சுட்ட. சரி, இப்ப பின்னேரம் வந்து சரி இப்ப அம்மா வந்து கேட்கிறா, எனக்கு இதை செஞ்சுதா, இல்லாட்டி எனக்கு பேர் பார்த்து விடணுவா சில அம்மாக்கள், இல்லாட்டி எனக்கு இந்த தேங்காய் திருவிதா அப்படி கேட்கல. நீ திருப்பி சொல்லு, நான் வந்து உனக்கு பேர் பார்த்து விடுறேனம்மா. நீ நீ வந்து நீங்க வந்து நான் வந்து நான் வந்து உனக்கு பேர் பார்த்து விடுறேம்மா. அதே டைம் நீ நான் சொல்றதை கேளு. கேட்டுட்டு நீ அம்மாக்கு விளங்காதுதான் கணிதம், ஆனா நீ சொல்லு, அம்மா எக்ஸ் வர்க்கம் வந்து இது நேர்கோடு படித்திரண்ட சமன்பாடு வயசான சி அம்மா அம்மாவுக்கு சொல்லு. அம்மாவுக்கு சொல்லிக்கல, அம்மாவுக்கு விளங்காது, அது வேற விஷயம். ஆனா நீ வாயால் ஒருத்தருக்கு சொல்லும் போது உண்ட மைண்டுக்குள்ள வந்து அது இன்னும் வந்து சரி அம்மாவுக்கு தான் சொல்ல முடியல, வெக்கமா இருக்கு, ஃப்ரெண்டோட போய்க்காத, ஃப்ரெண்டுக்கு விளங்கப்படுத்து. அது பிள்ளையா இருக்கலாம் சரியா இருக்கலாம், விளங்கப்படுத்து. அதாவது நீ படிச்சதை வெளியில சொல்லு. அப்ப அதுக்கப்புறம் அப்படியும் கஷ்டமா போய் கண்ணாடிக்கு முன்னுக்கு ரெண்டு உனக்கு நீ ஏன் சொல்லு, எக்ஸாம் இது இது அது டீச்சர் படிப்பிக்கிற மாதிரி நீ வந்து கூட கண்ணாடிக்கு முன்னுக்கு இருக்க பிம்பத்தை பிள்ளையா நினைச்சு ஒரு மாணவராக நினைச்சு படிப்பி. அந்த மாதிரி இது மேக்ஸிமம் செய்யக்குள்ளதான் எங்களுக்கு வந்து நிறைய ஐடியா வரும். அதோட வந்து பாஸ் பேப்பர் செய்து பார்க்கணும், அதான் கட்டாயம். சரியா? அதுக்காக தான் அந்த பாஸ் பேப்பர் கிளாஸ் போடுறதுக்கே காரணம். பாஸ் பேப்பர் செய்து பார்க்கணும்டா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் வந்து ஒரு ஒரு ரூல், அதை விட ஒரு இது இருக்கும். அதாவது வந்து இந்த இந்த இதுக்குள்ளதான் இது வரும், இந்த இதுக்குலாம் இது வரும்டா. உனக்கு எப்படி எக்ஸாம் வந்து தெரியாம நீ பாஸ் பேப்பர் செய்யாட்டி உனக்கு எந்த மாதிரி கேள்வி வரும்ன்ற ஐடியா கூட வராது. அப்ப என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த வரைவுல இந்த கேள்வி தான் வரப்போகுது, இப்படித்தான் வரும் வரைவுல. இது இந்த 10 வருஷம் நான் பார்த்துருக்கேன், 10 வருஷம் மாறி 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 இதைத்தான் கேட்கணும். அப்ப 11வது வருஷம் இதைத்தான் கேட்க போறேன். அப்படி நீ ஒவ்வொரு இதுலயும் அந்த ஐடியா எடுத்து எடுத்து படிச்சுடா மற்ற முக்கிய கஷ்டப்பட்டு படிக்க தேவையில்லை அவ்வளோத்தையும். அதாவது ஐடியா வந்து எடுத்து எடுத்து நீ படிச்சுன்னா என்ன செய்யலாம், ஈஸியா வந்து விளங்கி கொள்ளலாம். அதோட படிக்கும் போது பாட்டு போட்டு பாட்டு போட்டு படிச்சதான் நல்லா இருக்கும், இல்லாட்டி இது பண்ணினாதான் நல்லா இருக்கும். இல்ல காலையில விடிய எழுப்பி படி, சத்தம் போடாம இருந்து பாடி, நித்திர வேறுதான் எழுப்பி வேண்டியதுல நாட. அப்ப அதுகளை செய். அதை விட எங்கள்ல நாங்களே வந்து என்ன செய்யணும், நம்பிக்கை வச்சு படிக்கணும். சரி, எங்கள்ல நாங்களே நம்பிக்கை வச்சு படிச்சாதான் இல்ல இது எனக்கு வராது, மேத்ஸ் எனக்கு ஓடாது என்ற மாதிரி நாங்க அந்த இதுல நாங்க இருந்தோம்டா கடைசி மட்டும் மேத்ஸ் வந்து எங்களுக்கு சரியே வராது. சரியா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதாவது ஒருத்தர் வந்து ஒரு இதை வந்து மேட்ச்ல சொல்றாருண்டா, அது எப்படி ஏன் வந்தது சார், இப்படி எதுக்கா இப்படி வருது, சரி இதை வரவுல என்ன ஏதுன்னு நிறைய கேள்வியில வந்து நீங்க அதுல கேட்டு 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 நீங்க இது பண்ணினீங்கண்டா உங்களுக்கு வந்து அது ஈஸியா விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? இப்ப பாருங்க, நார்மலா இந்த மேக்ஸ் வந்து எல்லாருமே வந்து என்ன சொல்றது, எனக்கு ஏறாது ஓடாது இது பண்ணாதுன்னு சொல்லியே அந்த மட்டாக்கள், அதாவது வெளியாக்கள்லாம் எங்களோட மைண்டை மாத்துறதுதான் மேக்ஸ்னா கஷ்டம் வந்து எங்களோட மைண்டை வந்து இப்படியே மாத்தி வச்சிருக்கிறது வந்து இந்த வெளியாக்கள். அதை அப்படி மேக்ஸ்னா கஷ்டமே இல்லை, என்னால செய்ய முடியும் என்ன இருக்கு என்று பார்க்கலாம். இங்க பாருங்க, இதுல பாருங்க, இது ஒரு அதாவது ஒவ்வொரு முறையும் வந்து ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்சோன்னு மதிப்பீட்டு அறிக்கை வரும். சரியா? எக்ஸாம் திணைக்கிறதால வந்து ஒரு மதிப்பீட்டு அறிக்கை வரும். இதுல பாருங்க எவ்வளவு பேர் அட்லீஸ்ட் ஒரு 35 மார்க்ஸ் கூட எடுக்கலாம இருக்காங்க. அவ்வளவுக்கு என்னது அவங்களால முடியும், ஆனா அவங்க வந்து என்ன செய்யல, முயற்சி செய்யல உண்டு. மற்றவங்க கதையை கேட்டா மேட்ச் என்ன கஷ்டம், அப்ப என்னாலே அது மேட்ச்
அப்படி போகுது. இங்க பாருங்க இதுல அவ்வளவு இருந்த எழுதி நாட்கள்ல டவுல் எடுத்தாக்கள் எண்ணிக்கை பாருங்க. மற்றதுல 74,000 44,000 கேட்கல டவுல் மட்டும் எடுத்தாக்கள் வந்து 1,27,7,000 மேலே இருக்கணும். சரியா? அப்ப இதுல வந்து பாருங்க அவ்வளவுக்கு வந்து என்ன காரணம்? அவங்கள வந்து அவங்கள தன்னம்பிக்கை வைக்கலன்றதுதான் காரணம். சரியா? அப்ப நீங்க உங்களால முடியாதுன்னு இல்ல எப்பயுமே என்னால முடியும் என்று இது பண்ணணும். சரி ரை பண்ண வர இல்லையா திருப்பி திருப்பி பண்ணணும். தெரிஞ்சாக்கிட்ட போய் கேள். எந்த இதுலயும் வைக்கப்படாது. படிக்கிற விஷயத்துல மட்டும் எப்பயுமே நாம வைக்கப்படக்கூடாது. அதை விட கௌரவம் பார்க்க கூடாதா? நான் எந்த லெவலுக்கு போய் இவர்கிட்ட கேட்கலாமா கேள்வி, எந்த லெவலுக்கு நான் இவர்கிட்ட போய் கேள்வி கேட்டு படிக்கலாமா அந்த மாதிரி எல்லாம் பார்க்க கூடாது படிக்கிற விஷயத்துல. சரியா? உனக்கு தெரியலையா போய் கேள். உனக்கு தெரிஞ்சிருக்கு இன்னொருத்தருக்கு தெரியலையா அவனுக்கு சொல்லிக் கொடு. டைம் எடுத்து எனக்கு எக்ஸாமுக்கு படிக்கணும் நான் வந்து எனக்கு சொல்லித்தர டைம்ல மட்டும் சொல்லிடாரு. நீ அவனுக்கு சொல்லிக் கொடுக்க கேட்கல உனக்கு இன்னுமே வந்து என்ன இருக்கும் எக்ஸ்ட்ராவா வந்து மைண்ட்ல ஏறும். அப்போ உனக்கு வந்து எக்ஸாமுக்கு இன்னும் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்களோட இதுல வந்து இப்ப நான் வந்து இப்ப இந்த 2 கிளாஸ் முடிய அடுத்த இதுல வந்து இப்ப எங்களுக்கு எப்படி நாங்க இந்த கிளாஸ் கொண்டு போறோம்னா இந்த பேப்பர் கிளாஸ் வந்து 2 கிளாஸ் அவுட் இருக்கும். சரியா? 2 கிளாஸ் அவுட் வச்சுட்டு அதுல வந்து ஒரு கிளாஸ்ல வந்து நல்ல மார்க்ஸ், அதாவது வந்து நல்ல மார்க்ஸ் என்ன சொல்றேன் 50க்கு மேல மார்க்ஸ் எடுக்கிறாங்க தானே அவங்க வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விளங்கி கொள்ளக்கூடிய ஆட்களா இருப்பினும். சரியா? அதை விட அவங்க வந்து எப்படி சொல்றதை உடனே விளங்கி கொள்ள உடனே பிடிக்கக்கூடிய இருக்கு அவைக்கு வந்து வேகமா கிளாஸ் வந்து போகும். சரியா? அவங்க வந்து அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கொள்ள ஏலும். அதை விட இன்னொரு கிளாஸ் ரெண்டாப்படை உடைச்சில இன்னொன்று இருக்கும். அதுல வந்து நீங்க முதல் தரம் எழுதி ரிப்பீட் எடுத்தாக ஜாயின் ஆகலாம். அதோட இப்ப நீங்க போறாங்களும் எனக்கு 50க்குரிய தான் இருக்கு, எனக்கு பேசிக்கே இந்த மாதிரி இல்லை, நான் வந்து பேசிக்ல இருந்து தான் போகணும், அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு மைண்ட்ல ஐடியா இருக்கு, எனக்கு உடனே எடுத்து பிடிச்சு கொள்ள கஷ்டமா இருக்குண்டா இதுல வந்து நான் என்ன சொல்றது மெதுவாகத்தான் அந்த இதுல வந்து போகும். அது எப்படி மெதுவா போகும்டா இப்போ ஒரு பெருக்கல் கணக்கு கூட எப்படி பெருக்கிறன்றது வந்து உங்களுக்கு அடிப்படையில இருந்து என்ன சொல்லக்கூடிய அடிப்படையில இருந்து உங்களுக்கு சொல்லி தரக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு அடிப்படையில இருந்து அதை உங்களுக்கு விளங்கி கொள்ள முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இருக்கும். ஆனா இப்ப இந்த கிளாஸ்ல இன்னொரு முக்கியம் என்னன்னா எல்லாரும் வந்து கேமரா ஆன் பண்ணி இருக்கணும். எல்லார்டையும் வந்து கேள்வி கேட்டா மைக் ஆன் பண்ணி பதில் சொல்லணும். அது பிழையோ இருக்கலாம் சரியா இருக்கலாம். அது வந்து என்ன சொல்றது அதை பற்றி இது இல்லையா உங்களுக்கு இப்ப சரி இதுல இருக்கிறார்கள்ல ஒரு ஆள்கிட்ட வந்து நான் கேள்வி இருக்கிறேன் அந்த பிள்ளையா பார்த்து சொல்லிட்டேன்டா மிச்சம் இருக்கிற ஆக்கள் வந்து பார்த்து சிரிக்க போறான்னா அவன் சிரிச்சு போட்டும். அவன் சிரிக்கிறதால எந்த வாழ்க்கை மாறப்போகுது, எந்த வாழ்க்கைக்கு அவனால ஏதாச்சும் வரப்போறது இல்லை. அவன் சிரிச்சுட்டு போகட்டும். நான் வந்து படிச்சு எனக்கு வந்து விளங்கி கொண்டு வரேன் நான் எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவேன் அடுத்த ஸ்டெப்பு போவேன். இவனுக்காக நான் பயந்து நான் வந்து கேட்காம இருந்தேன் என்ன செய்வேன் அப்படியே இருந்திருந்து எக்ஸாம்ல ஃபெயில் விட்டு நான் வீட்லயே தான் இருப்பேனே தவிர அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போக இயலாம இருக்கு. அதால வந்து 10th கிளாஸுக்கு வந்து இப்ப கிரேட் 10 ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ணலாமான்னு கேக்குறீங்க. கிரேட் 10 ஸ்டூடெண்ட் வந்து நீங்க வேணும்டா அந்த மெதுவா போற பேசிக் இதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளே இல்லை. ஏன்னா கிரேட் 11 இது வந்து பாடப்பிறப்பு வந்து உங்களுக்கு படிப்பிச்சு இருக்க மாட்டேன் தானே. அப்ப நீங்க வந்து மெதுவாக இதுல போனீங்கன்னா அது வந்து எப்படி இருக்கும் 9ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டுல இருக்கிற மாதிரி அந்த இதுகள் இருக்கும். அப்ப நீங்க கிரேட் 10 காரன் நீங்க இதுல பாஸ் பேப்பர் கிளாஸ்ல கட்டாயம் கிரேட் 10 பாஸ் பேப்பர் செய்து பழக போகணும். ஸோ அவங்க வந்து நீங்க இந்த மெதுவா இது பண்ற இதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதை வந்து பிடிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வேகமா போறதுல வந்து உங்களுக்கு பிடிக்கல ஏன்னா 11ஆம் ஆண்டு சிலபஸ் வந்து உங்களுக்கு போயிருக்காது. சரியா? ஆனா இதுல மெதுவா போறதுல வந்து கட்டாயம் நீங்க விளங்கி கொள்வீங்க. அதனால வந்து நீங்க வேண்டாம் இந்த மெதுவா இதுல வந்து கிரேட் 10 காரை வந்து மெதுவா இதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ள இயலும். சரியா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு கிளாஸ் நடக்குது. கிளாஸ் நடந்து முடிய உங்களுக்கு வந்து அதுல விளங்க இல்லை ஏன்னா நீங்க உடனே சார் எனக்கு விளங்க வாய்ஸ் நோட் போட்டு கேட்டுக்கொள்ளலாம் என்னோட. சரியா? அதுக்காக நீங்க எல்லா நேரம் வந்து நார்மல் கால் எடுக்காதீங்க. நார்மல் கால் இப்ப நான் சில நேரம் எடுக்க நார்மல் கால் எடுக்கிற நேரம் சில நேரம் நான் லெக்சர்ல இருப்பேன், லெக்சர்ல இருப்பேன் இல்லாட்டி ப்ராக்டிகல் செஷன்ல இருப்பேன், டியூட்டோரியல் செஷன்ல யூனிவர்சிட்டியில இருக்கும்போது என்னால ஆன்சர் பண்ண முடியாம இருக்கும். மற்றபடி நீங்க மோஸ்ட்லி வாட்ஸ்அப்ல வந்து நீங்க வாய்ஸ் நோட் போடுங்க எனக்கு, இல்லாட்டி ஒரு கேள்வியை செய்துட்டு அதை போட்டோ பிடிச்சி சார் இது சரியா பார்த்து சொல்லுங்க போடுங்க. இல்லாட்டி இதுல இந்த இவ்வளவு ஸ்டெப் செஞ்சுட்டேன் சார் அடுத்த ஸ்டெப் செய்யறதுக்கு எனக்கு ஐடியா வருது இல்ல எனக்கு ஒரு இதுக்கு இந்த மாதிரி சொல்லுங்க நான் கட்டாயம் உங்களுக்கு அந்த ஒரு நாளுக்குள்ளேயே அதாவது ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளேயே நான் உங்களுக்கு வந்து எப்படி நீங்க காலையில போட்டீங்கன்னா நான் வேலை விஷயமா வெளியில திரிஞ்சு இது பண்ணேன்னா கட்டாயம் இரவு வந்து உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணி அதுக்குரிய விடையே நான் போடுவேன். உங்களுக்கு விளங்கப்படுத்துற மாதிரி நான் வாய்ஸ் நோட்டும் போட்டு கொள்ளுவேன். சரியா? அப்ப அதை வந்து நீங்க வந்து என்ன செய்யக்கூடாது இது பண்ணி என்னது இப்ப பாசிபிள் செய்ய இப்போ ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நீங்க என்ன செய்ய என்னது விளங்கி கொள்ள உங்களுக்கு விளங்க இல்லைன்னா நீங்க டவுட்டை கேட்டுக்கொள்ள ஏழும். சரியா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா
நார்மலா வந்து நாம இப்ப எப்படி எந்த மெத்தட்ல வந்து நாங்க இப்ப பாஸ் பேப்பர் செய்ய போறோம், எந்த மெத்தட்ல வந்து நாங்க பாஸ் பேப்பர் செய்யறோம்னு நாங்க நார்மலா ஒரு சிம்பிள் பாஸ் பேப்பர் கேள்விகளை வந்து செய்துட்டு போய்க்கல என்ன மாதிரி அது போகுது என்றதை வந்து நீங்க இது பண்ணிக்கொள்ள இயலும். சரியா? இப்ப வந்து பாருங்க, நான் இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாம நார்மலா ரெண்டமா எப்படி பாஸ் பேப்பர் கேள்விகள் வந்து வந்திருக்குன்றதை நாங்க வந்து ரெண்டமான பாஸ் பேப்பர் கேள்விகளை வந்து பார்த்துட்டு போவோம். சரியா? இப்போ இப்போ ஒரு இதுல வந்து பாருங்க, இப்போ பாஸ் பேப்பர் கேள்வி ஒன்று வந்திருக்கு. இப்ப பாஸ் பேப்பர் கேள்வியில வந்து பாத்தீங்கன்னா எப்படி கேட்டிருக்கு, உருவில் உள்ள தகவல்களுக்கு ஏற்ப எக்ஸின் பெருமானத்தை காண்கன்னு கேட்டிருக்கு. சரியா? உருவில் உள்ள தகவலுக்கு ஏற்ப எக்ஸின் பெருமானத்தை காண்கன்னு கேட்டிருக்கு. அப்ப நீங்க உடனே பார்க்கணும் இது எவ்வகை பல்கோணி என்று பார்க்கணும். சரியா? ஃபர்ஸ்டுக்கு வந்து இது எவ்வகையான பல்கோணி என்றதை வந்து பார்த்து கொள்ளும். அப்ப எவ்வகையான பல்கோணி என்றா எத்தனை பக்கம் இருக்கோ அத்தனை பக்கத்தின் பேரை வச்சுதான் நாங்க அந்த பல்கோணிய சொல்லுவோம். அப்ப இது வந்து என்ன பல்கோணி, 1 2 3 4 5 பக்கங்களோட இதா இருக்கு ஐங்கோணி. ஆனா சமனில் பக்கம் ஐங்கோணியா இருக்கு. சரியா? அதாவது வந்து எல்லா பக்கமும் சமனா இல்லை, ஆனா இதுல 5 பக்கங்கள் இருக்கு. சரியா? இப்ப நீ ஞாபகம் வச்சுக்கொள்ளு, 5 பக்கம் இருக்கிறதுக்கு நாங்க போறதுக்கு முதல்ல ஃபர்ஸ்டுக்கு வந்து நாங்க பாத்தீங்கன்னா இதை பார்ப்போம். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இதை பார்ப்போம். எங்களுக்கு தெரிஞ்சது என்னது, முக்கோணி எங்களுக்கு தெரியும். சரியா? எங்களுக்கு தெரிஞ்சது என்னது, முக்கோணி. சரியா? அப்ப எங்களுக்கு தெரிஞ்சது முக்கோணி என்றா நான் அதான் சொல்றேன், மேத்ஸை வந்து நீ ஈஸியா வழங்கி கொண்டீங்கன்னா ஈஸி, இல்ல இல்ல கஷ்டம் நினைச்சியண்டா அது வந்து என்னது கஷ்டம். அப்ப எந்த வேயில நாங்க அதை பாசிபிளா ஈஸியா விளங்கி கொள்றோமோ அந்த வேயில அது எங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப வந்து பாரு, இந்த ஐங்கோணிக்கு நாங்க போறதுக்கு முதல் நாங்க வந்து முக்கோணிக்குள்ள போவோம். எனக்கு முக்கோணி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இந்த 5 பக்கம் இருக்கிற இதை விட உனக்கு முக்கோணி வந்து உனக்கு பரிச்சயமான உண்டு. சரி, முக்கோணின்ற அகக்கோணங்களோட கொடுத்த எத்தனை, 180 பாகைன்னு எனக்கு தெரியும். சரியா? முக்கோணின்ற அகக்கோணம், அதாவது இந்த கோணம் இது எக்ஸ் என்றா, இது y என்றா, இது z என்றா, இந்த எக்ஸ் ஆக y ஆக z இந்த 3 கோணத்தையும் கூட்டினா 180 பாக வருமென்று எனக்கு தெரியும். சரியா? முக்கோணின்ற அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாக வருமென்று எனக்கு தெரியும். அதோட சரி, எனக்கு அடுத்ததுக்கு போறேன், 4 பக்கம் இருக்கிறதுக்கு போறேன். அப்ப 4 பக்கம் இருக்கிறதுக்கு போய்க்கல ஒரு சதுரம், சதுரத்தின் எல்லா கோணம், சதுரத்தை எடுத்துக்கொள்ளலாம் இல்ல செவ்வகத்தை எடுத்துக்கொள்ளலாம். செவ்வகத்தின் எல்லா கோணம் என்ன, 90 பாகன்னு எனக்கு தெரியும். அது நிறைய நீங்க 6ஆம் ஆண்டுல இருந்தே படிச்சிருக்கிறதால இப்ப ஈஸியான வேலை போயிட்டு இருக்கேன். இப்ப 6ஆம் ஆண்டுல இருந்தே நீ படிச்சிருக்கிறதால எனக்கு சதுரமோ செவ்வகத்துக்கு வந்து 4 பக்கம் வந்து 4 கோணம் வந்து 90 பாகையா இருக்குன்னு தெரியும். அப்ப 90 90 90 90 இப்ப அகக்கோணத்துக்கு கொடுத்த எவ்வளவு இருக்கும், 90 4 தரம் கூட்டினா எத்தனை வரும், 360 பாக வரும். சரியா? இது 90 பாக, இது 90 பாக, இது 90 பாக, இது 90 பாக. ஆகவே 90 90 180, 180 90 270, 270 90 360 பாக. அப்ப பாரு, மூன்று பக்கம் இருக்கிற கோணம் முக்கோணிக்கு வந்து 180 பாக, 4 பக்கம் இருக்கிற இதுக்கு வந்து எத்தனை பாக, 360 பாக. அப்ப நாங்க இதை ரெண்டையும் வச்சுக்கொண்டு ஒரு பொது சமன்பாடு ஒன்று எழுதுவோம். சரியா? இப்ப வந்து 3 பக்கம் இருக்குண்டா நான் போடுறேன் 3, அதாவது வந்து என்ன சொல்றேன், இப்ப 3 பக்கம் இருக்கு. 3 பக்கம் இருக்குண்டா இப்ப நான் சொல்றேன் என் என்று போடுறேன். சரியா? என்று போட்டேன்டா உதாரணத்துக்கு சும்மா ஒரு என் போடுறேன். சரியா? ஒரு பக்கத்து எண்ணிக்கை என். சரியா? அப்ப எண்ணில இருந்து, சரியா, அதாவது வந்து எண் வந்து எண்ணில இருந்து, அப்ப நான் இப்ப பாக்குறேன் ஒரு 2 எண் போடுவோமா, 2 எண். அப்போ 180, அப்ப இதுக்கு வந்து 180, இதுக்கு வந்து 360. சரி, நான் பொது சமன்பாட்டுல இருந்தே போகாம நார்மலா சொல்றேனே, இப்ப பொது சமன்பாட்டுல இருந்து போகாம நார்மலா பார்ப்போம். சரியா? இப்ப நார்மலா பார்த்தா 3 பக்கம் இருக்கிறதுக்கு வந்து எத்தனை கோணம் வந்தது, 180 பாகை. சரியா? இது 3 பக்கம் இருக்கிறதுக்கு வந்தது. இப்ப 4 பக்கம் இருக்கிறதுக்கு எத்தனை பாகை வந்தது, 360 பாகை. சரி, அப்ப 3 பக்கம் இருக்கிறதுல இருந்து 4 பக்கம் இருக்கிறதுக்கு வந்து போய்க்குல வந்து எத்தனை பாகை வந்து கூடி இருக்கு, ஒரு 180 பாகை கூடி இருக்கு. ஏன், 180ஓட 180 பாகையை கூட்டினா தான் 360 பாகை, 180ஓட 180 பாகை கூட்டினா தான் 360 பாகை. அப்ப ஒரு 180 கூடி இருக்கு. அப்ப எனக்கு தெரிஞ்சிட்டு, அப்ப எனக்கு தெரிஞ்சிட்டு 180 பாயால கூடுது. அப்ப 5 பக்கம் இருக்கிறதுக்கு எத்தனை பாயால வருமெண்டா, இந்த 360ஓட என்ன நடக்கும், 360ஓட இன்னொரு 180 கூடும். சரியா? எனக்கு தெரியும் இதுல நான் டைரக்டா நான் வந்து 5 பக்கம் இருக்கிறதுக்கு வந்து எனக்கு தெரியும்
540 பாகை நான் சொல்லிட்டு போனா உனக்கு அது எப்படி வந்தாலும் விளங்காது. நான் அதுக்காகத்தான் இப்ப மெல்ல மெல்லமா சொல்லிட்டு இருக்கேன் பாரு. உனக்கு பரிச்சயமான இது வந்து முக்கோணம். முக்கோணத்துக்கு அகோணத்துல கொடுத்த 180 உனக்கு தெரியும். அது மாதிரி 4 பக்கம் இருக்கிற அது என்னது சதுரமோ செவ்வகத்துக்கு வந்து உனக்கு அகக்கோணத்துல கொடுத்தவங்க 360 பாகம் தெரியுமே. ஒரு பக்கம் வந்துட்டு டானா மாதிரி போட்டோம்னா என்னது 90 பாகம். அப்போ 1க்கு 90 பாகம் ஏன்னா 4க்கும் சேர்த்து 360 தெரியும். அப்ப 3 பக்கத்துல இருந்து 4 பக்கத்துக்கு அது மாறைக்குள்ள 180 இருந்து 360க்கு வருது. அப்ப என்ன ஆகுது, ஒரு 180 கூடி இருக்கு. அப்ப 4 பக்கத்துல இருந்து 5 பக்கத்துக்கு வரைக்கும் என்ன செய்யணும், இன்னொரு 180 கூடுமென்று எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப 360ஓட நான் என்ன செய்வேன், இன்னொரு 180 கூட்டுவேன். கூட்டினா எத்தனை 540 பாகை. அப்ப இப்ப எனக்கு தெரிஞ்சுட்டு என்னது, ஒரு 5 பக்கம் இருக்கிற ஒரு இது வந்து ஐங்கோணில வந்து அகக்கோணத்தின கூட்டுத்தொகை வந்து 540 பாகையா இருக்கும்னு எனக்கு தெரியும். சரியா, இப்ப உனக்கு தெரிஞ்சது 540. சரி, இனி 6 பக்கம் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், இதோட ஒரு இன்னொரு 360 இன்னொரு 180 கூட்டுப்படும். சரியா, இதோட இன்னொரு 180 வந்து என்ன செய்யப்படும், கூட்டுப்படும். சரியா, அப்படி அதுக்கு ஒரு பொது சமன்பாடு இருக்கு. அது பொது சமன்பாடுல நாங்க அடுத்த இதுல பார்ப்போம். சரி, இப்ப நான் உனக்கு விளங்கி கொள்றதுக்கு கூடிய மாதிரி நான் இதை சொல்றேன். அப்ப 3 பக்கம் இருக்கிறதுக்கு 180, 4 பக்கம் இருக்கிறதுக்கு வந்து 360, 5 பக்கத்துக்கு இருக்கிறதுக்கு வந்து இன்னொரு இது வந்து 540. இப்ப அகக்கோணம் மட்டும்தான் கண்டிருக்கான். அப்ப அகக்கோணம் வந்து 500. அகக்கோணம் வந்து இப்ப இதுல வந்து யோசிக்காதீங்க, இவர் இதுலதான் எழுதி படிப்பிக்கிறாரு, போர்ட்ல எழுதி படிப்பேன். அது எப்ப என்ன 2 கிளாஸ் உடைச்சதுக்கு பிறகு வந்து நான் போர்ட்ல தான் எல்லாத்தையுமே வந்து படிப்பிப்பேன். சரியா, இப்ப வந்து உங்களுக்கு என்ன மாதிரி இது போகுது, என்ன மாதிரி உங்களுக்கு விளங்குது, விளங்கப்படுத்த என்ன விதத்துல இது போகுதுன்றது தெரிஞ்சு கொள்றதுக்கு தான் உங்களுக்கு இந்த நார்மலா வந்து நான் இதுல வந்து பிளே ஸ்லைட்ல வந்து எழுதி விளங்கப்படுத்துறேன். சரியா, இதுக்கு பிறகு வந்து இப்ப 2 கிளாஸ் முடிஞ்சோன்னு உங்களுக்கு அது போர்ட்ல ஓட்டோவா போயிடும். சரியா, ஏனென்றா இதுல எழுதி விளங்கப்படுத்துறத விட போர்ட்ல எழுதி விளங்கப்படுத்துறது வந்து விளங்குற தன்மை வந்து கூடவா இருக்கும். சரியா, நான் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு விளங்கக்கூடிய தன்மை கிடைக்குதோ அந்த அளவுக்கு நான் வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு இது பண்ணுவோம். சரியா, அதாவது வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நான் உங்களை விளங்க வைக்க கேளுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணுவேன். சரியா, அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிட்டு என்னது 540 பாகை அகக்கோணம் தெரிஞ்சிட்டு. அப்ப அகக்கோணங்கள்ட்ட கூட்டுத்தொகை 540 பாகை என்றா இதுல நான் பாருங்க எல்லா கோணத்தையும் நான் கூட்ட போறேன். ஏன், உள்ளுக்கு இருக்கிற எல்லா கோணத்தையும் கூட்டினாத்தான் எனக்கு வரப்போகுது என்னது 540 பாகை. அப்ப உள்ள இருக்கிற எல்லா கோணத்தையும் கூட்டுவோம். சரி, முதல்ல இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா, 120. அப்ப 120 பாகை, 120 பாகை சக. அடுத்தது வந்து டானா போட்டா என்னது 90 பாகை, 90 பாகை. சரி, அதை விட இன்னொன்னு நான் சொல்றேன் என்னன்னா, இப்ப நான் எந்த பாட்டிலேயே சொல்லிட்டு போறேன்றதுக்காக கிளாஸ் தொடங்கினோன்னு நான் எந்த பாட்டிலேயே சொல்லிட்டு போக மாட்டேன். எல்லாத்துக்கும் வந்து நீங்க எல்லாம் பதில் சொல்லணும். எல்லா கேள்விகளும் வந்து ஒவ்வொன்றா கேட்டு தான் போகும். சரியா, நீங்க பதில் சொல்லி அதுக்குரிய இது சொன்னாதான் அதுக்கு அடுத்து மூவ் ஆகும். உங்களுக்கு விளங்கினா தான் அதுக்கு அடுத்த இதுக்கு போகும். சரியா, இப்ப நான் இந்த பாட்டுல வேகமா போறதுக்கு என்னன்னா இந்த மாதிரி தான் ஐடியா இருக்கும், இந்த மாதிரி தான் கிளாஸ் போகணும்னு உங்களுக்கு சொல்றதுக்காகத்தான். சரியா, இப்ப கிளாஸ் 2ஆ பிரிச்சா அப்புறம் எல்லாரும் கேமரா ஆன் பண்ணணும். அதுக்கு பிறகு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இப்ப இதுக்கு நான் இப்ப இது 90 பாகம், அடுத்தது என்ன இது டானா இருந்துச்சுன்னா இது என்னன்னா நீங்க ஒரு ஆள் விட சொல்லக்கூடிய மாதிரி இருக்கணும். அது பிள்ளையோ சரியோ, பிள்ளை 180 பாகம் சார் நான் சொல்லுவேன். இல்ல இதுல வந்து டானா மாதிரி போட்டா 90 பாகம் என்ன, உனக்கு அது நீ பிள்ளை விட்டு நீ அதை சரியா கேட்கல, எக்ஸாம் கூட கேட்கல சார் சொன்னவர் 90 பாகம் உண்டு. அப்போ உனக்கு வந்து என்னவா இருக்கும், அதுல வந்து ஒரு ஐடியா உனக்கு வரும். சரியா, அடுத்தது பார்ப்போம். இப்ப இது வந்து 90 பாகம் எழுதிட்டு அடுத்தது வந்து 140 பாகை, 140 பாகை சக 3x சய 10 பாகை. அது இது அடுத்தது சக 2x பாகை. இவ்வளத்தையும் கூட்டினா எவ்வளவு வரும், எனக்கு 540 பாகை வரும். ஏன், இந்த 5 பக்கம் உள்ள ஐங்கோணிட வந்து அகக்கோணங்கள் 5 பக்கம் உள்ள பல்கோணிட வந்து அகக்கோணங்களை கொடுத்த 540 நான் காண்டிட்டேன். அப்ப 540 எனக்கு வரும். சரி, அப்ப 540 வரும்டா. இப்ப என்ன செய்வேன்டா, இந்தியால இருக்கிற எல்லாத்தையும் கூட்டுவேன். சரியா, 120ம் 90ம் எவ்வளவு, இதை நீ மனசால கூட்டணும்னா என்ன செய்யணும்டா, 120ஓட 100 கூட்டு. 120 கூட்டினா எவ்வளவு, 120 100ம் 220. ஆனா 90 என்ன, ஒரு 10 குறையுது. அப்ப 120 100ம் 220, 10 குறைஞ்சுன்னா 210. சரியா, டக்கண்டு மனசால கூட்டுறதுக்கு சொல்றேன். 120ம் 90ம் அப்ப ஒரு 10 குறையும். ஆனா ஒரு 100 கூட்டி ஒரு 10 குறையும். அப்ப 120 90ம் 210. 210ம் 140. இப்ப 210ஓட ஒரு 100 கூட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு. அப்ப 210ஓட ஒரு 100 கூட்டுனா 310. அங்கால ஒரு 40 கூட்டு. 310 40 350. 350 இங்கால வந்து ஒரு சய 10 இருக்கு. சய 10 இருந்துச்சுன்னா 350 ஒரு சய 10 போச்சுன்னா
340 சரியா. இந்த எக்ஸையும் இந்த நம்பரையும் கூட்டுவே இல்ல, எக்ஸ் வேற நம்பர் வேற. இப்ப உங்களோட ஒரு இதுல வந்து சொல்லுது ஒரு பண்ணையில் 5 ஆடுகளும் 3 மாடுகளும் இருக்கண்டா, ரெண்டையும் சேர்த்து 8 ஆடோ மாடுன்னு சொல்லல தானே. ஆடு வேற மாடு வேற. இப்ப மாங்காய் இருக்கு கொய்யாக்காய் இருக்குன்னா மாங்காய் வேற கொய்யாக்காய் வேற. அப்ப 5 மாங்காய் இருக்கு 3 கொய்யாக்காய் இருக்குன்னா 5 மாங்காய் தான், இது 3 கொய்யாக்காய் தான். ரெண்டையும் நாங்க சேர்த்து 5 3 மட்டும் சொல்லலாம் சரியா. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் இருக்கிறது வந்து நம்பரோட கூட்டணும், எக்ஸோட இருக்கிற குணம் வந்து நாங்க வந்து என்ன செய்யணும், எக்ஸோட கூட்டணும். அப்ப 340 இஞ்சால 3x 2x 5x சமன் 540 சரியா. அதுக்கு அடுத்து பாரு, எங்களுக்கு தெரியும் ஒரு இஞ்சால கூட்டிட்டு இருக்கிறது, அதாவது இஞ்சால சக 340 கூட்டிட்டு இருக்கிறது அங்கால போச்சுன்னா என்ன செய்யும், சமனுக்கு அங்கால போச்சுன்னா என்ன செய்யும், கழிப்படும். அதாவது வந்து பாரு, சமனுக்கு இங்கால கூட்டிட்டு இருந்தா சமனுக்கு இங்கால வந்துச்சுன்னா அது கழிப்படும், சமனுக்கு இஞ்சால கழிப்பட்டு இருந்துச்சுண்டா சமனுக்கு இங்கால வந்துச்சுன்னா கூட்டுப்படும் சரியா. சமனுக்கு இஞ்சால பெருக்கப்பட்டு இருந்துச்சுண்டா சமனுக்கு இஞ்சால வந்துச்சுன்னா வகுப்படும், சமனுக்கு இஞ்சால வகுப்பட்டு இருந்துச்சுண்டா சமனுக்கு இங்கால வந்துச்சுன்னா என்ன நடக்கும், பெருக்குப்படும் சரியா, மாறி நடக்கும் சரியா. அப்ப சமனுக்கு இங்கால இருக்கிறது அங்கால வரைக்கும் இல்ல, இங்க கூட்டலண்டா கழித்தல், கழித்தலண்டா கூட்டல், பெருக்கலண்டா வகுத்தல், வகுத்தலண்டா பெருக்கலா மாறும் சரியா. அப்ப சமனுக்கு இங்கால என்ன இருக்கோ அது அங்கால போச்சுன்னா என்னவா மாறும், அதுக்கு எதிரானதான் மாறும், கூட்டலண்டா கழித்தல், பெருக்கலண்டா வகுத்தல், அப்படி மாறிக்கொள்ளும். அப்ப இங்க பாரு 340 இங்க சக 340, அதாவது ஒரு நம்பருக்கு முன்னுக்கு சகவோ சயவோ போடாட்டி அது என்னது, நேர்பெருமானம், அது சக 340 சரியா. அப்ப ஒரு இது வந்து சக 340, அது இங்கால வந்துச்சுன்னா சய 340 தான் வரும். அப்ப 5x சமன் 5x சமன் 540 சரியா. இப்ப நான் சொல்றேன் பாரு, இந்த 5 வந்து எக்ஸோட என்ன செஞ்சிட்டு இருக்கு, பெருக்கிட்டு இருக்கு. அப்ப இங்க பெருக்கிட்டு இருக்கிறது நான் என்ன சொன்னேன், பெருக்கிறது சமனுக்கு அங்கால போனா என்ன நடக்கும், வகுக்கும். அப்ப சமனுக்கு இங்கால பெருக்கிட்டு இருக்கிறது சமனுக்கு அங்கால போனா என்ன நடக்கும், வகுக்கும். அப்ப வகுக்கும் என்ன நடக்கும், எக்ஸ் சமன் 540 கீழ் 5 என்று வரும் சரியா. இதை மனதால பார்ப்போம். இப்ப மனதால பார்ப்போம்டா I1 5 இங்க 4க்கு அடங்குமா, அடங்காது. அப்ப 4க்கு அடங்காட்டி ஒரு சைவரை கொண்டு டக்குன்னு போட்டுருவோம். போட்டுட்டு மொத்தம் 40 எத்தனை வரப்போகுது 8. அப்ப எக்ஸ் வந்து எத்தனையா இருக்கும், 108 இருக்கும். எக்ஸின் பெருமானத்தானே கேட்டது, 108 இருக்கும் சரியா. இப்ப எப்படி வந்தான்னு தெரியும் உங்களுக்கு, ஒரு 5 பக்கம் இருக்கிற ஒரு ஐங்கோணிக்கு வந்து சமனில் பக்க ஐங்கோணிக்கு வந்து எப்படி அகக்கோணத்துல கொடுத்த எப்படி இருக்கும்னு தெரியும் எனக்கு. சரி, இதே இதுல நான் இன்னொன்னு சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு பக்கத்தையும் நாங்க வெளியில நீட்ட உண்டாக வர்ற இந்த கோணங்கள்லாம் புறக்கோணங்கள்னு சொல்லுவோம். அதாவது இந்த பக்கத்தை நீட்ட இது புறக்கோணம், இந்த பக்கத்தை நீட்ட இது வர புறக்கோணம், இந்த பக்கத்தை நீட்ட வெளியில வர்றது புறக்கோணம், இந்த பக்கத்தை நீட்ட வர்றது புறக்கோணம், இந்த பக்கத்தை நீட்ட வர்றது புறக்கோணம், எல்லா புறக்கோணம் இருக்குதானே. இது வந்து இந்த புறக்கோணங்களோட கூட்டுத்த வேண்டாம், இது எக்ஸ் ஒய் சட் அப்படி இப்படி இருந்துச்சுன்னா அவ்வளோத்தையும் கூட்டுறது வந்து நீ அது ஐங்கோணியா இருந்தாலும் சரி, நாற்பக்கலா இருந்தாலும் சரி, எண்கோணியா இருந்தாலும் சரி, எத்தனை பக்கமா இருந்தாலும் என்ன நடக்கும், எத்தனை பக்கமா இருந்தாலும் புறக்கோணத்துல கூட்டுத்தொகை வந்து எப்பயுமே வந்து 360 பாகையா இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். அகக்கோணம் தான் மாறும், புறக்கோணம் வந்து எப்பயுமே 360 பாகை. அது முக்கோணியா இருந்தாலும் சரி, நாற்பக்கலா இருந்தாலும் சரி, ஐங்கோணியா இருந்தாலும் சரி, அறுகோணியா இருந்தாலும் சரி, புறக்கோணங்களோட கூட்டுத்தொகை 360 பாகை. அது எப்பயுமே மாறாது. அகக்கோணத்தின் கூட்டுத்தொகை தான் அடிக்கடி ஒவ்வொன்றுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு இருக்கும் சரியா. இப்ப இதுல வந்து 108 பாகங்களுக்கு வந்தது வந்து எக்ஸ் வந்து 108 பாகைன்னு வந்தது வந்து எங்களுக்கு ஓகே. இப்ப அடுத்ததை பார்ப்போம். அடுத்ததுக்கு போனோம்டா ஒரு ரெண்டமான கேள்வி தான் இப்ப நான் எடுத்துட்டு வந்துருக்கேன் சரியா. இப்ப வந்து பாஸ் பேப்பர் வந்து அது அதுக்கு பிறகுதான் போகும். இப்ப நான் வந்து ஒரு ரெண்டமான கேள்விகள் வந்து உங்களுக்கு வந்து செய்யறதுக்கு வந்து எடுத்துட்டு வந்தா எப்படி எந்த மாதிரி கிளாஸ் வந்து போகுதுன்னு காட்டுறது சரியா. இப்ப வந்து சமநிலை வந்து சொல்லுங்க. நார்மலா வெப் சார் நடக்கும், அதாவது இந்த லோ ஆக்குற மாதிரி 50 குறைஞ்ச ஆக்களுக்கு அது எப்ப சார் நடக்கும். இப்ப இந்த ரெண்டு கிளாஸ் முடிஞ்சோன்னா அதுக்கு டைம் டேபிள் போட்டு ஸ்டார்ட் ஆகும். இப்ப இந்த ரெண்டு கிளாஸ்லயும் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூ பண்ண விருப்பமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இந்த இது பண்ணலாம். இந்த ரெண்டு கிளாஸ்லயும் நீங்க பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேண்டா நீங்க அங்கே கண்டினியூ பண்ணி இது பண்ணிக்கொள்ளே இருக்கும் சரியா. சரி சார். அப்ப இப்ப வந்து பாருங்க, சமநிலை x 5 less than or equal to 5, வந்து சிறிது அல்லது சமன்.
ஐந்தை விட ஐந்துக்கு வந்து சிறிது அல்லது சமன் என்று சொல்லியிருக்கு. சரியா? இதை என்கோட்டு மீது வாய்வழிக்கிட்டான். இப்ப எங்களுக்கு தெரியும் ஒரு சிறிது சமன்ன்றது வந்து இப்ப நாங்க இப்படி ஒரு குறியீடு போட்டோம்டா ஆண்டு இருக்கிற இந்த ஆண்டு பாக்குற இந்த பெரிய இது வந்து பெரிய பக்கமா இருக்கும். சரியா? இந்த கூர் பக்கமா இருக்கிறது இந்த பக்கம் வந்து சின்ன பக்கமா இருக்கும். சரியா? இப்ப உதாரணத்துக்கு 5ம் 3ம் இருக்குண்டா எங்களுக்கு தெரியும் 5 தான் 3 விட பெருசு. அப்ப பெருசுண்டா இந்த பக்கம். அப்ப இப்படித்தான் போடுவோம். ஆண்டு இருக்குண்டா இந்த பக்கம். இதால வந்து என்னது 3 வந்து சின்ன, அப்ப சின்ன பக்கம். சரியா? அதே மாதிரி இப்ப சமன் ரெண்டு வரணும்டா அப்படி இருக்கணும்டா, அதாவது வந்து என்ன சொல்றது, அதாவது வந்து 5 5 அது என்ன சொல்றது சமனாவும் இருக்கலாம் இல்லாட்டி இதாகவும் இருக்கலாம்டா அது ஒரு ஈக்குவேஷனா வரும். அப்ப இதுக்கு சமனாவும் வரும் இல்லாட்டி அதுண்டா சமன் வந்து வந்துச்சுன்னா சமன் இதுல போடுவோம். ஆனா இதுல சமனம் 5 3 சமன் இல்லை. அப்ப இது சமன் வராது இல்ல. சரியா? அப்ப இதுல வந்து பாருங்க எங்களுக்கு தந்திருக்கு. சொல்லுங்க. ஸ்லைட் ஷேர் பண்ணிக்கிறீங்களா? காட்டுது இல்ல. ஸ்லைட் வந்து ஷேர் பண்ணிக்கிறீங்களா இப்ப? ஓ காட்டுது இல்ல சார். மற்றவங்களுக்கும் அப்படியா? ஹலோ சார் காட்டுதா? இல்ல சார். அப்ப நீங்க சொல்லிருக்கலாமே காட்டுது. இப்ப காட்டுதா? நான் உங்களுக்கு மெசேஜ் போட்டேன் சார். இல்ல நீங்க ஒன் பண்ண நான் போன் பார்க்கல, நீங்க ஒன் பண்ணி சொல்லிக்கலாம். இல்லாட்டி நான் அந்த கேள்வி ஃபுல்லாவே இது பண்ணி ஸ்லைட்ல தான் சொல்லிட்டு போனேன். இப்ப காட்டுதா? அப்ப நான் நினைக்கிறேன் முதல்ல உங்களுக்கு ஷேர் ஆக இல்லை போல. நீங்க அதை சொல்லி இருக்கலாம். நான் எனக்கு இதுல ஒன் பண்ணி சொல்லியிருக்கிறேன். நான் இது பண்ணிருப்பேன், பார்த்திருப்பேன். நான் மெசேஜ் ஒன்றும் பார்க்கல. இதுல விளங்கப்படுத்திட்டு போற இதுல நான் மெசேஜ் ஒன்றும் பார்க்கல. அப்ப அதை நான் திருப்பி சொல்ல வேண்டி வருமோ? இல்ல இல்ல சார், மத்தது விளங்கிச்சு. இது நான் இதுல எழுதினது உங்களுக்கு விளங்க இல்லையா? அப்ப தெரிய இல்லையா முதல்? இல்ல இல்ல. அப்ப ஸ்லைட் இல்லாம நான் சொல்றது வேலையை பார்த்துட்டு இருந்தீங்க. ஓகே ஓகே, நான் ரெக்கார்டிங் போட்டிருக்கேன். ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க அதுல பார்த்து இது பண்ணிக்கொள்ளுங்க. இதை நான் இப்ப மற்றதுக்கு போவோம். இப்ப ஸ்லைட் விளங்குது தானே? ஆமா. சரி, இப்ப பாப்போம். நாங்க வந்து சமநிலையில வந்து சாரி, நான் ஷேர் பண்ணாதான் அது உங்களுக்கு ஷேர் ஆகலைன்னு நினைக்கிறேன். நான் அப்படியே நான் இதுல அப்படின்னா உங்களுக்கு எப்படி அது விளங்கி இருக்கும்? அதுக்கு சும்மா இது மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்திருக்கும். நீங்க அப்பயுமே மைக் ஒன் பண்ணி சொல்லியிருக்கலாம். சரி, ஓகே. சமநிலை x-ஆக 3 லெஸ் தேன் 5, அதாவது வந்து நான் சொல்லலாம் என்னண்டு ஆண்டு பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி இப்படி ஒன்று இருக்கு. அதாவது கிரேட்டர் லெஸ் தேன் பார்க்கணும் என்னண்டா ஆண்டு பாக்குற இந்த பெரிய பக்கம் வந்து பெரியது, இஞ்சால வந்து சின்ன பக்கம் இது வந்து சின்ன பக்கம். உதாரணத்துக்கு வந்து 5 3 இருக்குன்னா எனக்கு தெரியும் 5 தான் பெருசு. அப்ப இந்த பக்கம் ஆண்டு வரப்போகுது 5 பெருசு. சரியா? அப்ப 5 பெருசு. சில இதுல சமன்பாடுகள் வரைக்கல வந்து சமன்பாட்டுல வந்து சமனும் வருதுண்டா, அதாவது வந்து 5 சமன் 5 மாதிரி ஏதாச்சும் வருதுண்டா, பெரிதா இருந்து சமனும் வருதுண்டா இதுல சமன் வரும். ஆனா இதுல 5 சமம் 5 பெருசு சிறிது இதோ இல்ல வராது. அப்ப இது வந்து 5 இது வந்து வரும். சரியா? அப்ப பெரிது சிறிது உங்களுக்கு தெரியும். இப்ப ஆண்டு பாக்குற பக்கம் வந்து என்னவா இருக்கும்? பெரிதா இருக்கும். அதுக்கு பின்பக்கம் வந்து சிறிதா இருக்கும். சரியா? இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா சமநிலையை வந்து நாங்க சமன்பாடு மாதிரி தான் சும்மா செய்வோம். அதாவது x-ஆக 3 சமன் 5 என்ற மாதிரி இருக்கிறத நாங்க எப்படி தீர்ப்போமோ அப்படித்தான் தீர்ப்போம் இதை. ஆனா ஒரே ஒரு வரைவிலக்கணம் அந்த ஒரே ஒரு விதிமுறை மட்டும் அந்த சமநிலைக்கு ஒன்று மட்டும் மாறும். என்னண்டா இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க. இப்ப உதாரணத்துக்கு வந்து சமநிலை ஒன்று இருக்கு, x-ஆக 3 லெஸ் தேன் இது இருக்குண்டா. இப்ப உதாரணத்துக்கு இப்படி இருக்குன்னு 5x less than 5 என்று இருக்கு. இப்ப சமநிலைய நாங்க ஒரு சயவால பெருக்கினோம்டா, அதாவது சயவால வகுத்தமோ இல்லாட்டி சயவால இதுல வந்து x
இந்த சய 5 இங்க பெருக்கிட்டு இருக்கிறாங்களா போய் என்ன செய்யும் பிரிபடும். அப்ப இங்கால வந்து சய 5 பிரிபடும். பிரிபட்டுச்சுன்னா எக்ஸ் சய 1 வரும். ஆனா இந்த சயவால சமநிலையை வந்து நாங்க பிரிக்கலையோ இல்லாட்டி சயவால சமநிலையை நாங்க பெருக்கலையோ சமநிலை வந்து இப்படி இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் மாறும், டக்குன்னு இந்த பக்கம் மாறிடும். சரியா, இந்த பக்கம் மாறிடும். சரியா, இப்படி இருக்கிற சமநிலை இந்த சயவால மட்டும் நாங்க பிரிச்சோம்டா, சயவால பிரிக்கிறோமோ அல்லது சயவால பெருக்கிறோம். இப்ப இப்படி சய இருக்குன்னா இந்த சயவால நாங்க அடுத்த கட்டம் எக்ஸ காணணும்னா என்ன செய்வோம், இந்த சயா 5 அங்கால போய் வகுப்படுதோ இல்லாட்டி இந்த சயா 5 இப்படி எக்ஸின் கீழ் சயா 5 இருக்குன்னு இல்லாட்டி சயா எக்ஸின் கீழ் 5 இருக்குன்னு அப்படி என்னாலும் என்ன செய்யணும், சயா 1 5 அங்க போய் என்ன செய்யும் சயா 5 இங்க பெருக்கப்படும். அப்போ சயவால ஒரு பெருமானம் போய் அங்கால சமநிலைக்கு அங்கால பெருக்கப்படுதோ வகுப்படுதா இருந்தா சமநிலை இப்படி இருக்கிற சமநிலை கட்டாயம் இந்த பக்கம் வந்து மாறும். சரியா, கட்டாயம் வந்து இந்த பக்கம் வந்து மாறும். சரியா, அப்ப இப்ப பாருங்க, இப்ப இதுல பாப்போம். நான் சொல்லியிருக்கேன் சமநிலை வந்து நாங்க சமன்பாடு மாதிரி எக்ஸ் இது மாதிரி சமன்பாடு மாதிரி தீர்ப்போம். சரியா, அப்ப சமன்பாடு மாதிரி தீர்க்கிறோம்டா எக்ஸ் ஆக 3 லெஸ் தேனோ ஈக்குவல் சிறிது அல்லது சமன் 5 என்று இருக்குண்டா. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டுற 3 இதுக்கு சமநிலைக்கு இங்க வந்து சமன்பாயத்தை இதை பார்க்கணும். ஒரே ஒரு விதத்துல மட்டும்தான் சமன்பாயை பார்க்கல. என்னது சய இருக்கும்போது அதை பெருக்கும் போது சகவ மாறிக்கல சமநிலை மாறும். மற்றபடி ஒன்று நடக்காது. சயவா பெருக்க தான் மாறும். மற்றபடி அப்படியே தான் இருக்கும். அப்ப இங்க கூட்டுற சகம் உண்டு அங்கால போச்சு என்ன செய்யும் கழிக்கும். நான் முதலே சொல்லிட்டேன் சமநிலைக்கு இஞ்சால கூட்டுறது அங்கால போய் கழிக்கும். அப்ப எக்ஸ் சிறிது அல்லது சமன் 5 சய 3. அப்ப 5 சய 3 எப்படி வரப்போகுது எக்ஸ் சிறிது அல்லது சமன் 2. சரியா, எக்ஸ் வந்து இப்ப என்ன இருக்கா 2 விட 2 தான் பெருசு. அப்ப 2 விட எக்ஸ் வந்து என்ன இருக்கு இந்த பக்கம் எக்ஸ் சின்ன பக்கம் இருக்கு, அதாவது கூர் பக்கம் இருக்கு. 2 விட சின்னனா இருக்குது அல்லது 2க்கு சமனா இருக்குது. அப்ப நான் என்ன செய்யறேன்டா ஃபர்ஸ்ட்டுக்கு 2 என்ற இடத்துல போய் ஒரு வட்டத்தை போடுறேன். சரியா, 2 என்ற இடத்துல போய் ஒரு வட்டத்தை போடுறேன். அதுக்கு பிறகு பாக்குறேன் இந்த சமன் என்ற அடையாளம் இருக்கான்னு பாக்குறேன். ஓ, சமன் என்ற அடையாளம் இருக்கு. சமன் என்ற அடையாளம் இல்லாட்டி இந்த வட்டம் இப்படியே இருக்கும். சமன் என்ற அடையாளம் இதுல இருந்துச்சுண்டா என்ன நடக்கும்னா இந்த வட்டம் வந்து இதுல நாங்க ஃபுல்லா நிலட்டுவோம். நிலட்டினம்டா என்னது சமன் என்ற அர்த்தம். சரியா, நிலட்டினம்டா சமன் என்று அர்த்தம். அப்ப இந்த 2ல வந்து சமன் இருக்கு. சரியா, இப்ப என்ன சொல்லியிருக்கான் 2 விட சின்ன. இங்க பாருங்க, இதுக்கு இந்த பக்கம் போச்சுன்னா என்ன அர்த்தம் 2 விட பெருசு, 2 விட 3 பெருசு, 3 விட 4 பெருசு, 4 விட 5 பெருசு. அப்ப இந்த பக்கம் வராது. 2 விட சின்னம் தான் எக்ஸ், 2 விட சின்ன சமன். சமன்ன்றதுக்கு நான் இங்க நிலட்டிட்டேன். அப்ப அதை விட சின்னன்றதால இந்த பக்கம் வரப்போகுது. சரியா, அப்ப அதை விட சின்னன்றதால இந்த பக்கம் வரப்போகுது இந்த பக்கம் வரப்போகுது. அப்ப இந்த பக்கம் வந்து இப்படி நான் நிலட்டி விடுவேன். சரி, அதை எவ்வளவுக்கு போக முடியும் தெரியாது. இதை விட இந்த பக்கம் அப்படியே 2 விட சின்ன பெருமானம் எல்லாத்தையும் எடுக்க போகுது. இந்தியாவில ஏதாச்சும் ஒரு பெருமானம் தந்திருக்கோம் எக்ஸ் வந்து இதை விட சய 1 விட பெருசுன்ற மாதிரி தந்திருந்தா இந்த சய 1 மட்டும்தான் வரும். ஆனா இது சய 1 பத்தி ஒண்ணு சொல்ல இல்லையோ. அப்ப 2 விட சின்ன பெருமானம் எல்லாத்தையும் அது எடுக்கும். 2 விட சின்ன பெருமானம் எல்லாத்தையும் அது வந்து என்ன இருக்கும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் இப்ப இந்த சய வர்ற மாதிரி சொல்றேன். இப்ப இதுல சய வர்ற மாதிரி இப்படி இருக்கணும். சய எக்ஸ் சக 3 greater than less than or equal 5 இப்ப இத வேற கள்ளி, இது வேற கள்ளி, இப்ப இது வேற கள்ளி, இந்த மாதிரி வந்துட்டு வைப்போம். இப்ப பாப்போம் சய எக்ஸ் இந்தியாவில இருக்கிற சக 3 சமநிலைக்கு அங்கால போச்சுன்னா என்ன செய்யும் கழிக்கும். அது நார்மலா கழிக்கும். சரியா, அப்ப கழிச்சுன்னா 5ல 3 போச்சுன்னா 2. இப்ப பாருங்க சய இருக்கு. அப்ப இந்த சயவை நான் இல்லா பண்ணணும்னா என்ன செய்யணும் ஒரு சயவால பெருக்கணும். இல்லாட்டி இதை நான் சயண்டா சய ஒரு எக்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் தானே. சய ஒரு எக்ஸ்ன்றதும் ஒரு எக்ஸ்ன்றதும் ஒன்று தானே. சய எக்ஸ்ன்றதும் சய ஒரு எக்ஸ்ன்றதும் ஒன்று தானே. அப்ப இந்த ஒன்று சய 1 பெருக்கிட்டு இருக்கிறது சமனுக்கு அங்கால போய் என்ன செய்யும் பிரிக்கும். அல்லது நான் என்ன செய்யலாம் சயவால 2 பக்கம் பெருக்கிற அர்த்தம். அப்ப பெருக்கினா இங்கால எக்ஸ் வந்துடும். இங்கால வந்து சய இங்கால வந்து என்ன வரப்போகுது சய 2 வரும். 2 பக்கம் சயவால பெருக்கிறேன். அப்ப 2 பக்கம் சயவால பெருக்கிக்கல 2 வரப்போகுது சய 2 வரப்போகுது. இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன் சயவால பெருக்கினாலோ பிரிச்சாலோ என்ன நடக்கும் சமநிலை வந்து மாறும். அப்ப இப்படி வந்து வரப்போகுது. சரியா, இப்ப இந்த கட்டத்துல நாங்க இதை குறிக்கோணும்டா எப்படி வரும். சரி, இதுல வந்து நான் இப்ப போடுற இதுல சமணம் இல்லையன்று மாதிரி போடுறோம். சரியா, இப்ப இதுல சமணம் இல்லை. சரியா, சமணம் இல்லையன்னு போடுறோம். அப்ப சமணம் இல்லையண்டா இப்ப இதுல வந்து நாங்க எப்படி வரும்டா சய 2 முதல்ல போடுவோம். சரியா, சய 2 இடத்துல ஒரு வட்டம் போடுவோம். இப்ப இதுல சமன் இருக்கா சமன் இல்ல. அப்ப சமன் இல்லையண்டா
அதுல வட்டம் நிழற்றப்படக்கூடாது. இஞ்சால பாருங்க எக்ஸ் பக்கம் ஆன் இருக்கா கூறா இருக்கான்னு பார்ப்போம். எக்ஸ் பக்கம் ஆன் இருக்கு. அப்ப எக்ஸ் பக்கம் ஆன் இருக்குன்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் பக்கம் பெரிதா இருக்குன்னு அர்த்தம். அப்ப எக்ஸ் வந்து சய 2 விட பெரிதா இருக்குன்னு அர்த்தம். அப்ப எக்ஸ் வந்து சய 2 விட பெரிதா இருக்குன்னு அர்த்தம்டா. எக்ஸ் வந்து 2 விட பெரிது, சய 1 சைவர் 1 2 இந்த பக்கம் எல்லாம் சய 2 விட பெரிது. அப்ப இந்த பக்கம் வரப்போகுது என்னத்துக்கு? இந்த இருக்கு இந்த கேள்விக்கு வந்து இந்த பக்கம் வரும். சரியா? நான் இதை மட்டும் இப்ப செஞ்சுட்டு உங்களுக்கு இதை மட்டும் செஞ்சு விட்டுட்டு நான் உங்களுக்கு போகலாம். ஆனா வேற ஒரு இடத்துல இப்ப வந்த கேள்வி அதே மாதிரி வர போறது இல்லை. அப்ப வேற இடத்துல இப்படி இந்த மாதிரி செய்ய வந்துச்சுன்னா என்ன செய்யறது? அதனாலதான் நான் இப்ப என்ன செய்கிறேன், இப்ப சக வர்ற இதை நாங்க செஞ்சுட்டு இந்த மாதிரி வந்தா என்ன நடக்கும், இந்த மாதிரி வந்தா எப்படி நாங்க அதை ஃபேஸ் பண்றது, என்ன மாதிரி நாங்க அதை செய்யறது என்றதை நாங்க இது பண்ணிட்டு போறோம். சரியா? அப்ப இத வந்து இதுக்கு அடுத்தது நாங்க பார்ப்போம். இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது அடுத்தது வந்து நான் ஒரு ஸ்கீம், அதாவது வந்து இப்ப பாஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்த பிறகு எக்ஸாமுக்கு வந்து ஒரு ஸ்கீம் ஒன்று ரெடி பண்ணுவாங்க தானே, அது ரெடி பண்ண பிறகு அவங்க எப்படி உங்களுக்கு மார்க்ஸ் போடுறாங்க என்று இருக்கிறது தான் இது. சரியா? இது வந்து ஒரு 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 வருடத்துல வந்து எக்ஸாம் பேப்பர் இல்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்த கேள்வி அவங்க எப்படி அந்த மார்க்ஸ் எதிர்பார்க்கறாங்க, நீங்க என்னத்தை கொடுத்தா அதுக்கு அந்த மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வரும் அவங்க பாக்குறாங்கண்டா, அந்த விட வந்துச்சுன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் வரும். ஆனா விடையை நீங்க டைரக்டா போட இயலாதே. நீங்க இந்த சாத்திரம் பார்த்தா போடுவீங்க விடைய 9600 சாத்திரம் பார்த்து போட இயலாதான விடைய. அப்ப செய்கை வழி கட்டாயம் முக்கியம். சரி, இப்ப நீங்க செய்கை வழி செய்து சுருக்கி விடைய எடுக்காம விட்டா கூட ஒரு மார்க்ஸ் வரும். அதான் மேத்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, இப்ப மற்ற பாடங்கள்ல வந்து கேட்ட கேள்விக்கு நீங்க ஃபுல்லா விடையளினா தான் அந்த விடையளினா தான் மார்க். ஆனா மேத்ஸ்ல வந்து என்ன, நீங்க செய்கை வழி செய்துட்டு போய்க்கல இது வந்து இந்த ஸ்டெப் செஞ்சுட்டான், அடுத்த ஸ்டெப் செஞ்சுட்டான், ஓகே அப்ப இதுக்கு ஒரு மார்க்ஸ், இதுக்கு ஒரு மார்க்ஸ், அப்படி மேத்ஸ்ல போகும். சரியா? அதை விட இப்ப உதாரணத்துக்கு நீ செய்த ஸ்டெப் எல்லாம் சரி, நீ போற வே எல்லாம் சரி, ஆனா கடைசியில உண்ட விட மட்டும் பிள்ளைண்டா அந்த விடைக்குரிய மார்க்ஸ் மட்டும்தான் இல்லாம போகும். நீ செய்த ஸ்டெப் எல்லாத்துக்கும் வரும். அதான் நான் இதுல சொல்ற மேத்ஸ்ல செய்யல கட்டாயம் சொல்றது உங்களுக்கு என்னண்டா, நீங்க ஸ்டெப்பை செய்யல ஒழுங்கா செய்யுங்க. அலகுகள் வருதா, மீட்டர் வருதா, மில்லிமீட்டர் வருதா, கிலோகிராம் வருதா, ஒவ்வொரு ஸ்டெப்லயும் போட்டுட்டு வா. அந்த அளவுக்கும் ஒரு மார்க்ஸ் இருக்கு. சரியா? அப்ப ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீ மார்க்ஸ் எடுக்க பழகு. அதாவது வந்து ஒரு ஸ்டெப்புக்கு நான் மார்க்ஸ் எடுக்க மொத்தமா எனக்கு இந்த கேள்விக்கு 10 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் எனக்கு தேவையில்லை. ஃபர்ஸ்ட்டுக்கு நீ பாரு ஒவ்வொரு ஸ்டெப்பா செய்து நான் இந்த கேள்விக்கு 5 மார்க்ஸ் எடுக்கலாமா, அந்த கேள்வியே தெரியாதுன்னு விடுறத கிடத்த விட இந்த ஒவ்வொரு கேள்விக்கு வந்து நான் இந்த மாதிரி ஸ்டெப் செஞ்சு எடுத்து பண்ணினேன்டா இத்தனை மார்க்ஸ் வரும் நான் அப்படி நீ ஸ்டெப் பை ஸ்டெப்பா செஞ்சேன்டா தான் உனக்கு மேத்ஸ் வந்து உடைச்சு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? இப்ப இதுல வந்து பாரு, ஒரு வர்த்தக நிலையம் ஞாயிற்றுக்கிழமை பெற்ற லாபம் திங்கட்கிழமை பெற்ற லாபத்திலும் பார்க்க 20% கூடவா. அப்ப திங்கட்கிழமையை விட ஞாயிற்றுக்கிழமையில 20% கூட. திங்கட்கிழமை பெற்ற லாபம் வந்து 8000 ஞாயிற்றுக்கிழமை பெற்ற லாபத்தை காண்க. சரியா? திங்கட்கிழமை பெற்ற லாபம் 8000 ஞாயிற்றுக்கிழமை பெற்ற லாபம் எவ்வளவுன்னு காணும். சரியா? அப்ப இப்ப பாரு, நாங்க லாப சதவீதம் காண்றது வந்து 100க்கு, அத வடிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுவா. லாப சதவீதம் காண்றது வந்து 100க்கு. சரியா? அப்ப லாப சதவீதம் 100க்கு காண்றோம்டா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா லாப சதவீதம் வந்து 20% சொல்லியிருக்கு. அதாவது வந்து திங்கட்கிழமையில 8000 லாபம் வருது, ஞாயிற்றுக்கிழமையில வந்து இந்த 8000 அதாவது வந்து 8000 இந்த லாபத்திலும் பார்க்க 20% கூட ஏண்டா, இதை விட 8000 விட கூட பெருமானம் வரப்போகுது. அது எப்படின்னா இந்த 8000 20 பெருமானம் வந்து கூடவா இருக்க போகுது. அப்ப எப்படி நான் இதை பார்க்கலாம்டா, இப்ப பாரு எனக்கு எவ்வளவு லாபம் வந்திருக்குன்னு டிரெக்டா காணணும்டா. இப்ப அந்த ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு லாபம் அவருக்கு கிடைச்சிருக்குன்னு டிரெக்டா பார்க்கணும்டா. இப்ப பார்க்கணும், நான் முதலே அழுத்தி சொன்னான் என்னது, லாப சதவீதம் வந்து வீதம் வந்துச்சுன்னா 100க்கு தான் பாக்குறது. இந்த அடையாளமோ இல்லாட்டி வீதம் சதவீதம் வந்துச்சுன்னா 100க்கு தான் பாக்குறது. சரியா? அப்ப வீதம் வந்துட்டாலே நாங்க 100க்கு தான் கதைக்க போறோம். அப்ப இப்ப பாப்போம், 100 ரூபாய் பொருள் ஒன்று இருக்குண்டா, 100 ரூபாய்க்கு நான் வாங்கி வச்சிருக்கேன் ஒரு பொருள்ண்டா, அதுக்கு 20% லாபம்னு சொல்லி இருக்கு. 20 ரூபாய் நான் அதுக்கு லாபம் வச்சு விற்கிறேன். இப்ப என்னட்ட வந்து ஒரு பெண் ஒன்று இருக்கு. சரியா? இப்ப என்னட்ட ஒரு பெண் ஒன்று இருக்கு. அந்த பெண் வந்து நான் வாங்குறேன் 10 ரூபாய், சாரி 100 ரூபாய். சரியா? 100 ரூபாய்க்கே சொல்றேன். ஏன்னா வீதம் வந்து 100 ரூபாய்க்கு தான் கதைக்கிறது, சதவீதம் வந்து 100 ரூபாய்க்கு தான் கதைக்கிறது, 100க்கு தான் கதைக்கிறது. அப்ப நான் 100 ரூபாய் எடுத்து சொல்றேன். இப்ப 100 ரூபாய்க்கு வந்து நான் இந்த பெண்ணை வாங்குறேன்டா, 20% லாபம் வச்சு விற்கிறேன்டா, 100 ரூபாய்க்கு பெண் வாங்கி 20% என்னத்துக்கு நான் கதைப்போம், 100க்கு தானே வீதம் கதைக்கிறது. அப்ப 100 ரூபாய்க்கு
20 ரூபா வச்சு விற்கிறேன் அது விற்பேன். 100 ரூபாய்க்கு வாங்கின பெண்ணை நான் 20 ரூபா லாபம் வச்சு விற்கிறேன் விற்பேன். 120 ரூபாய்க்கு விற்பேன். சரியா? அதுதான் இங்க மேல இருக்கு இந்த 120. 100 ரூபாய்க்கு வாங்கின பேனைய நான் 120 ரூபாய்க்கு விற்கிறேன். அதாவது இந்த 20% லாபம். 100 ரூபாய்க்கு நான் வாங்கினதை 20% லாபம் வச்சு விற்கிறேன் 120 ரூபாய். ஏன் 100 ரூபாய் இப்ப என்ன சார் டிரெக்டா 100 ரூபாய் நீங்க போறீங்க? இதுல 100 பற்றி ஒண்ணுமே சொல்ல இல்லையேண்டா. சதவீதம் வீதம் என்றாலும் வீதம் சதவீதம் கதைக்கிறது வந்து என்னத்துக்கு? 100க்கு. சரியா? அப்ப 100 ரூபாய்க்கு 120 ரூபாய் தர. ஏற்கனவே சொல்லியிருக்க என்னது? திங்கக்கிழமையில 8000 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு. அதை விட 20% கூட அங்கே. அப்ப தர 8000 ரூபாய்க்கு எவ்வளவு லாபம் ரெண்டு பார்த்தோம்டா. 100 ரூபாய்க்கு 120 லாபம், 8000 ரூபாய்க்கு எவ்வளவு லாபம்டா. இப்ப நீங்க இதை டிரெக்டா பெருக்கினீங்கடா உங்களுக்கு வந்து டிரெக்டா வந்து ஆன்சர் வந்து வந்துடும். எப்படி? 9600 ரூபாண்டு வரும். சரியா? 9600 ரூபாண்டு வரும். சரியா? ரூபா போடு, இல்லாட்டி ஏதாச்சும் ரூபா குறியீடு போடு, இல்லாட்டி 300 ரூபா போடு. சும்மா 9600 மட்டும் விட்டுறாது. அது மாங்காயா தேங்காயா என்ன இதுன்னு தெரியாது. அழகு கட்டாயம் முக்கியம். அழகு இல்லாட்டி அவங்க ஒரு மார்க்ஸ் கட்டாயம் குறைக்கிறது கட்டாயம் சான்ஸ் இருக்கு. சரியா? அழகு பார்த்து தான் நிறைய செய்வாங்க. சோ அதனால நீ வந்து என்ன செய்யணும்? அழகு கட்டாயம். அது என்ன ஆடோ மாடோ தேங்காயோ என்ன இதோ அழகு வந்து கட்டாயம் வந்து என்னவா இருக்கணும்? போட்டு இருக்கணும். சரியா? அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதுல பாருங்க அடுத்த ஸ்டெப்ல சொல்லியிருக்கு அல்லது இப்படி செய்ய சொல்லியிருக்கு. அல்லது இப்படி செய்ய சொல்லியிருக்கா என்ன அர்த்தம்டா? அடுத்த ஸ்டெப்ல வந்து அல்லது என்ன சொல்லியிருக்கு? அது எப்படி வந்து 20 ரூபாண்டா அவன் சொல்றான் நான் 100 ரூபாய் வாங்கின பொருளை 120 ரூபாய்க்கு வித்துட்டேன்னு சொல்லித்தான் நான் 120 ரூபாய் போட்டேன். இப்ப அடுத்த மாதிரி இது ஒரு மெத்தட். சரியா? இன்னொரு மெத்தட் என்ன சொல்றான்டா 100 ரூபாய் பொருள்ல நான் 20 ரூபாய் லாபம் வச்சு விற்கிறேன்டா 8000 ரூபாய் பொருளை 8 ரூபாய் லாபத்துக்கு விற்பேன். இப்ப 100 ரூபாய் பொருளை 20% லாபம் வச்சு விற்கிறேன்டா 100 ரூபாய் பொருளை வந்து 20% லாபம் வச்சு விற்கிறேன்டா 8000 ரூபாய் பொருளை வந்து எவ்வளவுக்கு விற்பனன்றதுதான். இப்போ இதுல இந்த லாபம் மட்டும் வரப்போகுது இல்ல. சரியா? இது வந்து 100 ரூபாய் பொருளுக்கு 20% லாபம் மட்டும் தான் வச்சு விற்கிறேன். இது வந்து 100 ரூபாய் பொருளை வாங்கி 120 ரூபாய்க்கு வித்துறேன்டா அது எக்ஸ்ட்ராவா அந்த வாங்கின பொருளையும் சேர்த்து அந்த லாபத்தையும் சேர்த்து வருது. இதுல வந்து அந்த லாபத்தை அந்த குட்டி அந்த அந்த எவ்வளவுக்கு வித்தனன்றது மட்டும்தான் இதுல வருது. சரியா? அப்ப இதை நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு காணுவோம். அப்ப கண்டனண்டா இது வந்து எப்படி வரப்போகுது? இங்க 2 சைபர் இங்க 2 சைபர் வெட்டுப்படும். அப்ப இல்லாட்டி இங்க ஒரு சைபரை வெட்டுவோம். இல்லாட்டி உங்களுக்கு பெருக்கல் இது என்னது பிள்ளை வராம இருக்கணும்னா ஒரு சைபரை வெட்டி போட்டு என்ன செய்வோம்? இங்க ஒரு சைபரை வெட்டிட்டு இங்க இதுலயே ஒரு சைபர் வெட்டுவோம். அப்ப இங்க ஒரு சைபர் இங்க ஒரு சைபர் இங்க ஒரு சைபர் வெட்டி போட்டு அப்ப எத்தனை வர போகுது? 8 16. 16 அங்க 2 சைபர். அப்ப 1600 ரூபாய் லாபம் வந்திருக்கு. சரி? 1600 ரூபாய் லாபம் வந்திருக்கு என்ன அர்த்தம்? இந்த 20% லாபம் 1600 20%க்குரிய இது வந்து 1600 ரூபாய். அப்ப அவன் என்ன சொல்லியிருக்கான்? திங்கக்கிழமைய விட 20% கூட. திங்கக்கிழமைய விட 20% கூட. என்றைக்கு இல்ல திங்கக்கிழமை எனக்கு தெரியும் 8000 ரூபாய் 20% கூடன்றது எவ்வளவு? 20% இப்ப எவ்வளவு எனக்கு தெரிஞ்சிட்டு 1600 ரூபாய். ஆகவே நான் என்ன செய்யலாம்? 8000 ரூபாய் சக 1600 ரூபாய். அப்ப இது ரெண்டையும் கூட்டின எவ்வளவு வரப்போகுது? 9600 ரூபாய். இதுதான் அந்த 2வது வழி. சரியா? முதலாவது வழி வந்து டிரெக்டாவே நீ 100 ரூபாய் பொருளை 120 ரூபாய்க்கு விற்கிறேன்னு சொல்லி டிரெக்டா கண்டியா 9600 ரூபாய் வரும். 2வது இதை வந்து பாத்தீங்கன்னா என்னது அந்த லாபத்தை மட்டும் கண்டு அதை வந்து என்ன செய்யணும்? அந்த முதல் இருந்த லாபத்தோட அதை விட கூடத்தான் சொல்லியிருக்கு. அப்ப அதோட வந்து அட் பண்ணி இது பண்ணி வந்திருக்கு. சரியா? அப்ப இது இத மாதிரி தான் இதுல வந்திருக்கு. அப்ப இதுல பாருங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் நீ போட்டிருந்தீங்கன்னாலே ஒரு மார்க்ஸ் வரும். இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் போட்டிருந்தீங்கன்னாலே ஒரு மார்க்ஸ் வரும். நீ பெருக்கி சுருக்கி கொடுத்தியோ கொடுக்கலையோ அந்த ஸ்டெப்பை விளங்கிட்டு உனக்கு மேத்ஸ் விளங்கி இருக்கு அப்ப இவனுக்கு ஒரு மார்க்ஸை போடுவோம். மேத்ஸ் விளங்கி இருக்கு இவனுக்கு அப்ப ஒரு மார்க்ஸை போடுவோம் தான் அந்த ஸ்டெப் வந்து போட்டிருக்கு. சரியா? இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கேள்வி வந்து அவங்க ஒவ்வொரு முறையுமே தரவெடுத்து செய்வாங்க. அப்ப இந்த கேள்வி வந்து அவங்க செஞ்சது வந்து 60% ஆட்கள் வந்து இதை சரியா செஞ்சிருக்கணும். அப்ப 40% ஆட்கள் தான் பிள்ளையா செஞ்சிருக்கணும். வண்டைக்குள்ள நீ அந்த 40% போகாம ஒழுங்கா விளங்கினீன்னா நீ இந்த 60% இருப்ப. சரியா? அப்ப ஒழுங்கா நீங்க விளங்கி செஞ்சீங்கன்னா மேட்சை வந்து ஈஸியா செய்து கொள்ள இயலும். சரியா? இப்போ வந்து பாரு அடுத்ததை பார்ப்போம். நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றீங்க. எனக்கு இப்ப வாட்ஸ்அப் பார்க்கல. என்னன்னா எனக்கு இது போயிட்டு இருக்கீங்களா தான் இடையில போய் அங்க வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு இருக்கீங்களா நான் முடிய பாக்குறேன். எதுவும் அவசரம்டா மைக் ஆன் பண்ணி கேளுங்க ஏதாச்சும். சரியா? வாட்ஸ்அப்ல நான் இப்ப பார்க்கல அது முடியத்தான் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். தரப்பட்டுள்ள வெண்வரி படத்தில் A டேஷ் இடைவெட்டு B வகை குறிக்கும் பிரதேசத்தை நிலட்டுக என்று சொல்லியிருக்கு. சரியா?
அப்ப இப்ப கொஞ்சம் பாரு, முதல்ல நாங்க பார்ப்போம். இந்த ஜூ மாதிரி இருந்துச்சுண்டா ஒன்றிப்புன்னு சொல்லுவோம். சரியா? ஜூ மாதிரி இருந்துச்சுண்டா ஒன்றிப்பு. சரியா? ஜூ மாதிரி இருந்துச்சுண்டா ஒன்றிப்பு. அதுவே தலகீழ என் மாதிரி இருந்துச்சுண்டா இதை வந்து நாங்க சொல்லுவோம் இடைவெட்டுன்னு சொல்லுவோம். சரியா? இடைவெட்டுன்னு சொல்லுவோம். அப்ப இப்ப ஒன்றிப்பண்டா என்ன அர்த்தம்டா, இப்ப இதுல 5 மாங்காய் இருக்கு, இதுல 3 மாங்காய் இருக்குண்டா ஒன்றிப்பண்டா இது ரெண்டையும் சேர்த்து ரெண்டையும் உண்டாக்குறது. அப்ப 5 3 8 மாங்காய் இருக்குன்னு உண்டாக்கி விடுறதா ஒன்றிப்பு, ரெண்டையும் சேர்க்கிறது. இடைவெட்டண்டா என்னண்டா, இப்ப இப்படி இருக்கணும், இதுக்குள்ள 5 மாங்காய் இருக்கு, இதுக்குள்ள 3 மாங்காய் இருக்கு, 2 கிளைம் வந்து என்னண்டு இதுக்குள்ள 2 கொய்யாக்காய் இருக்கு, இதுக்கு 2 கொய்யாக்காய் இருக்குண்டா இடைவெட்டண்டா அர்த்தம் ரெண்டுக்கும் பொதுவா இருக்கிறது என்னன்னு பார்க்கணும். அப்ப ரெண்டுக்கும் பொதுவா இருக்கிறது என்னது, இது 2 கொய்யாக்கான்றது ரெண்டுக்கும் பொதுவா இருக்கு. அப்ப ரெண்டுக்கும் பொதுவா இருக்கணும். இதுக்கும் பொதுவா இருக்கிறதா இடைவெட்டு. சரியா? இடைவெட்டுன்றது இதுக்கும் சேர்ந்து வரக்கூடிய இடம். அதாவது வந்து இப்ப இது வந்து ஒரு பந்து விளையாடுற ஆட்களும், இது வந்து வாலிபால் விளையாடுற ஆளும், இது வந்து கிரிக்கெட் விளையாடுற ஆளும்டா. சரியா? உதாரணத்துக்கு வந்து பாரு, இப்ப உதாரணத்துக்கு வந்து இது வந்து வாலிபால் விளையாடுற ஆளு, இது கிரிக்கெட் விளையாடுற ஆளுண்டா, இது ஃபுல்லா வாலிபால் விளையாடுற ஆள், இது ஃபுல்லா கிரிக்கெட் விளையாடுற ஆள். அப்ப என்ன மீனிங், கிரிக்கெட் விளையாடுற ஆள் இதுக்குள்ள இருப்பார், வாலிபால் விளையாடுற ஆளும் இதுக்கு இருப்பார். அப்ப ரெண்டுக்கும் பொதுவானது என்னது, இதுவா தான் இருக்கும். சரியா? அதுதான் வந்து என்னது இடைவெட்டு. ஒன்றிப்பண்டா என்னது, ரெண்டையும் சேர்க்கிறது தான் ஒன்றிப்பு. இவ்வளத்தையும் சேர்த்து வர்றதுதான் ஒன்றிப்பு. சரியா? இவ்வளத்தையும் சேர்த்து வர்றதா என்ன இருக்கும், ஒன்றிப்பா இருக்கும். அதோட அடுத்ததை பார்ப்போம். அது ஏதோ டேஷ்ன்ற மாதிரி மேல ஒரு கோடு போட்டிருக்கு, ஏக்கு மேல ஒரு கோடு போட்டிருக்கு. அப்ப ஏக்கு மேல ஒரு கோடு போட்டிருக்கேன்னு என்ன அர்த்தம், ஏ டேஷ்ண்டா ஏ அல்லாதது, ஏ தவிர்ந்தது, ஏ இல்லாத எல்லாம் ஏ டேஷ். சரியா? ஏ இல்லாத எல்லாம் வந்து என்ன இருக்கும், ஏ டேஷா இருக்கும். சரியா? ஏ இல்லாத எல்லாம் ஏ டேஷ். சரியா? ஏ தவிர்ந்ததுன்னு சொல்லுவோம். வடிவா பாரு, நான் நல்லா கிண்டி கொண்டு தான் போறேன். இப்ப எனக்கு டக்கண்டு இப்ப நான் இதுன்னு சொல்லிட்டு போயேலும் எனக்கு, ஆனா உனக்கு விலங்கு இல்லை என்ற எல்லாமே அடிப்படை விளங்கி இருக்கணும். அடிப்படை விளங்கி இருந்தா தான் என்ன நடக்கும், மேத்ஸ் வந்து ஈஸியா விளங்கும். சும்மா ஏடாஸ்ண்டா பிள்ளைகள் இது வெளியில இருக்கிறது, ஒன்றிப்பண்டா இப்படி ஒன்றாகிறது, இடைவெட்டண்டா இதுக்கு பொதுவானது, அப்ப இதுல இருந்து இது என்று சொல்லிட்டும் போக எனக்கு ஏறும். ஆனா நான் அப்படி போக மாட்டேன். ஏனென்றா அடிப்படை வந்து விளங்குவோம். சரியா? அப்ப இப்ப வந்து பாரு, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பாரு ஏ டேஷ். ஏ டேஷ்ன்றது என்ன சொன்னா, நான் ஏ தவிர்ந்ததுன்னு சொல்லிட்டேன். நான் உனக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், ஏ தவிர்ந்தது. அப்ப ஏ தவிர்ந்ததுண்டா ஏ டேஷ், ஏ தவிர்ந்தது. அப்ப ஏ தவிர்ந்ததுண்டா ஏ என்றது என்னது, இந்த வட்டம். சரியா? ஏ என்றது என்னது, இந்த வட்டம். சரியா? ஏ என்றது இந்த வட்டம். அப்ப ஏ தவிர்ந்ததுண்டா என்ன அர்த்தம், இந்த வட்டம் இல்லாதது. அப்ப இந்த வட்டம் இல்லாதது என்னது, இந்த வட்டத்துக்கு வெளியில இருக்கிற எல்லாம் வரும். சரியா? வட்டத்துக்கு வெளியில இருக்கிற எல்லாம் வரும், வட்டத்துக்குள்ள எதுவுமே வராது. சரியா? இந்த வட்டத்துக்குள்ள எதுவுமே வராது. இந்த ஏ என்ற வட்டத்தை தவிர்ந்த வெளியில இருக்கிற எல்லாம் வரப்போகுது. சரியா? அது ஏ டேஷுக்கு மட்டும். இப்ப நான் மொத்தமா விட சொல்ல இல்லை, இப்ப ஏ டேஷுக்கு மட்டும் சொல்லியிருக்கேன். இப்ப விட ஏ டேஷுக்கு மட்டும் வெளியில எல்லாம் வரப்போகுது. அடுத்தது இப்ப பி. பி என்றது என்னது, இந்த இவ்வளவு. அப்ப நான் அதை வேற ஒரு கலரால குறிக்கிறேன். பி என்றது இந்த வட்டம். அப்ப இந்த வட்டம் என்றது இவ்வளவு. சரியா? இந்த வட்டம் என்றது இவ்வளவு. இப்ப பாரு, இடைவெட்டுண்டா என்ன சொன்னான், ரெண்டுக்கும் பொதுவா இருக்கிறதா இடைவெட்டு. ஒன்றிப்பண்டா ரெண்டையும் சேர்க்கணும். ரெண்டுக்கும் பொதுவா இருக்கிறதா என்னது, இடைவெட்டு. இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நான் ஒன்றிப்ப பார்ப்போம். ஏ டேஷ் ஒன்றிப்பு பி என்று. அப்ப ரெண்டையும் சேர்க்கணும். அப்ப ரெண்டையும் சேர்க்கணும் என்ன அர்த்தம், இந்த வழியையும் சேர்க்கணும், இதையும் சேர்க்கணும். அப்ப எப்படி வரப்போகுது, இதுக்கு விட வந்து எப்படி வரும், ஏற்கனவே இந்த நிலத்தின பகுதியும் வரும், அதோட இதுவும் வரும், விழாம் வரும். சரியா? இது வந்து இதுக்கு விட. ஆனா இவன் கேட்டது என்னது, இடைவெட்டு. இடைவெட்டுண்டா என்னன்னு சொன்னான், பொதுவானது. ரெண்டுக்கும் பொதுவானது, ரெண்டையும் சேர்க்கிறது ஒன்றிப்போ, ரெண்டுக்கும் பொதுவானது இடைவெட்டு. அப்ப ரெண்டுக்கும் பொதுவானதுண்டா இந்த நீல கலரும் சிவப்பு கலரும் எங்க ஒண்டா சேர்ந்திருக்குன்னு பார்க்கணும். அதாவது 2 கலரும் சேர்ற இடம் தான் இடைவெட்டு, பொதுவானது. அப்ப 2 கலரும் சேர்ற இடம் எங்க, இந்த இவ்வளவுக்குள்ளே. அதை நான் இப்ப வேற ஒரு கலரால குறிக்கிறேன். சரியா? இப்ப வேற ஒரு கலரால குறிக்கிறேன்டா எப்படி வரும், 2 கலரும் சேர்ந்த இது வந்து என்னது, இடைவெட்டு. 2 கலரும் சேர்ந்தது வந்து
இந்த விழாத்துக்கு தான் 2 கலரும் சேர்ந்துருக்கு பார். விழா விழாத்துக்கு தான் 2 கலரும் சேர்ந்துருக்கு. இந்த இதுக்குள்ள வருமோ, இதுக்குள்ள நீலம் மட்டும்தான் இருக்கு, வெளியில வருமோ இல்லையே, அதுக்கு சோப்பு மட்டும்தான் இருக்கு. அப்ப 2க்கும் பொதுவானது வந்து என்னது இது. அப்ப மிச்சம் எல்லாம் வந்து என்னவா இருக்கும், வராது. மிச்சம் எல்லாம் வராது, மிச்சம் எல்லாம் வராது. ரைட்டா? அப்ப கேட்ட கேள்விக்கு விட என்ன, இந்த மஞ்சளா இருக்கிற பகுதி மட்டும்தான் இதுக்கு விடையா இருக்கும். இந்த மஞ்சளா இருக்கிற பகுதி மட்டும்தான் என்னவா இருக்கும், விடையா இருக்கும். இந்த இந்த பகுதி விழா. சரியா? அதை பத்தி இந்த மாதிரி நான் பெயிண்ட் அடிச்ச மாதிரி அடிச்சு விடுறேன் இல்ல. சரியா? அப்ப அதை வந்து நீங்க என்ன செய்யணும், இப்படி ஒரு போடு போடணும். சரியா? இப்ப கூட நீங்க இதுக்குள்ள விலங்காட்டி கேட்கலாம், நான் இதுலயும் சொல்லி கொடுப்பேன். இப்ப இது அதுக்கு என்னது கிளாஸுக்கு அடுத்த கிளாஸ் தொடங்கினா பிறகுதான் கேட்கணும் விலங்கையிலேண்டு இல்லை. எப்ப விலங்கையிலையோ அப்ப டிரெக்டா கேளு சார், இது விலங்கு இல்லை. அதுக்கு நேர காலம் இல்லை. விளங்காததை தெரிஞ்சு கொள்றதுக்கு வந்து நேர காலம் கிடையாது. சரியா? எப்பப்ப உனக்கு தோணுதோ, எப்பப்ப உனக்கு விலங்கையிலையோ அப்பப்ப எல்லாம் டிரெக்டா கேளு. சரியா? அடுத்தது பார்ப்போம். இப்ப இதுல பாரு, இது தெரியறதுக்கு முன்னுக்கு இதுக்கு இணையரத்தின் பரப்பளவுக்கு என்ன சமன்பாடுன்னு தெரிஞ்சிருக்கணும். சரியா? அதை நீங்க கேட்கலாம் சார், அப்ப நீங்க இணையரத்தின் பரப்பளவு அப்ப நான் பாடமாக்கி தானே வச்சிருக்கோம். இல்ல, இணையரத்தின் பரப்பளவு நீ தெரிஞ்சு கொள்ளணும். என்ன செஞ்சிருக்கணும், அது 10 கேள்வி நீ இணையரத்தின் பரப்பளவு வச்சு கேள்வி செய். அதாவது வந்து புத்தகத்துல இருக்கிற என்னது உங்களோட புத்தகத்துல இருந்த கேள்வியால செய். இப்ப எங்களை பயிற்சி புத்தகம் வாங்கி செய், 10-15 கேள்வி செய். அதுவாகவே உங்க மைண்டுக்குள்ள போய் நிற்கும். இணையரத்தின் பரப்பளவு என்னென்று வரும், அடித்தர செங்குத்தியரம் அதுவாகவே வந்து நிற்கும். சரியா? அதுவாகவே வந்து நிற்கும் அடித்தர செங்குத்தியரம். அதாவது வந்து ஒரு முக்கோணிக்கு வந்து அரைதர அடித்தர செங்குத்தியரம், இணையறதுக்கு வந்து அதே மாதிரி 2 முக்கோணம் இருக்கும். ஆகவே அடித்தர செங்குத்தியரம் அதுவாகவே உனக்கு வந்து நிற்கும். சரியா? அதை ஞாபகம். முக்கோணத்துக்கு வந்து நமக்கு தெரியும் தானே, அரைதர அடித்தர செங்குத்தியரம். முக்கோணத்தின் பரப்பளவுக்கு வந்து சமன்பாடு என்ன, அரைதர அடித்தர செங்குத்தியரம், செங்குத்து உயரம். சரியா? அப்ப அரை தர அடித்தர செங்குத்தியரம். ஏன் அரை, அப்ப இப்ப இணையறதுக்கு என்ன அர்த்தம், இணையறதுக்கு 2 முக்கோணி இருக்கு. அப்ப இது 2 ஆல பெருக்கப்படும். அப்ப அடித்தர செங்குத்தியரம். சரியா? அப்ப இணையறதுக்கு பரப்பளவு என்ன, அடித்தர செங்குத்தியரம் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இணையறதுக்கு பரப்பளவுக்கு என்ன சமன்பாடு, அடித்தர செங்குத்தியரம். அது கட்டாயம் ஞாபகம் வச்சிருக்கணும். அது பாடமாக்கி இல்ல, நீ செய்யற கணக்கு எண்ணிக்கையை வச்சு அது ஞாபகம் வச்சிருக்கணும். இப்போ இணையறத்தின் பரப்பு வந்து எவ்வளவு இருக்கும், அடி தர செங்குத்து உயரம். சரியா? அடித்தர செங்குத்து உயரம். சரியா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் ஷேர் பண்ணி இருக்குதானே. இப்ப இந்த இதுல சத்தம் போடாம இருக்கு இல்ல, ஸ்கிரீன் ஷேர் பண்ணி இல்லாட்டி சொல்லுவோம் இந்த சில நேரம் எது நடந்திருந்தா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல பாருங்க, அடித்தர செங்குத்தியரம். அடித்தர செங்குத்தியரம் இல்ல எங்களுக்கு இப்ப இந்த செங்குத்தியரம் தான் கேள்வி. அப்ப அடி எங்களுக்கு தெரியும். அப்ப அடி எங்களுக்கு தெரியணும்டா, இணையரத்துல எனக்கு இன்னொன்னு தெரியும் என்னண்டா, இணையரத்தின் எதிர்பக்கங்கள் சமாந்தரமாவும் சமனாவும் இருக்கும். எதிர்பக்கங்கள் இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் சமாந்தரமாகவும் இருக்கும், இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் சமனாவும் இருக்கும். இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் சமனாவும் இருக்கும். எதிர்பக்கங்கள் வந்து சமனும் சமாந்திரமா இருக்கும். அதுதான் இணைகரம். இணைகரம் என்றால் என்னண்டா, எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்திரமான நாற்பக்கள் வந்து இணைகரம். சரியா? எதிர்பக்க சோடிகள் வந்து சமனும் சமாந்திரமா இருந்தா இணைகரம். அதுதான் இணையரத்துக்குரிய வரை விளக்கணம். சோ அப்ப இணைகரம் என்றாலே என்னன்னு தெரிஞ்சிருக்கும், எதிர்பக்கம் வந்து சமனும் சமாந்திரமா இருக்கும். அப்ப அவன் தந்த தரவு என்னது, ஏபி வந்து 12 சென்டிமீட்டர். சரியா? ஏபி வந்து 12 சென்டிமீட்டர்டா. இங்க தரவு என்னது, எனக்கு தெரியும் என்னது, எதிர்பக்கங்கள் சமன் சமாந்திரம். அப்ப ஏபிக்கு எதிர்பக்கம் என்னது, சி டிசி. அப்ப டிசி வந்து என்னவா இருக்கும், 12 சென்டிமீட்டரா இருக்கும். எதிர்பக்கங்கள் வந்து சமனும் சமாந்திரமா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. இணையரத்துக்கு வந்து எதிர்பக்கங்கள் வந்து சமனும் சமாந்திரமா இருக்கும். அப்ப என்னவா இருக்கும், டிசி வந்து 12 சென்டிமீட்டரா இருக்கும். அப்ப டிசி வந்து 12 சென்டிமீட்டரா இருக்கும்டா. இப்ப பாரு, அடி என்றது என்னது, இது. செங்குத்தியரம் என்றது என்னது, இது. அப்ப அடிதர செங்குத்தியரம் நாங்க இப்ப போடுவோம். அப்ப அடிதர செங்குத்தியரம் என்றது என்னது,
அடித்தர செங்குத்துயரம் அடி வந்து எனக்கு தெரியும் 12 சென்டிமீட்டர். தர செங்குத்துயரம் எனக்கு தெரியும் காணணும். அந்த செங்குத்துயரம் ஏபி தானே காணணும், ஏபி. சரியா, ஏபி. இப்ப அடுத்தது பாரு, அது அந்த பக்கம். இந்த பக்கம் பாரு, பிசிடியின் முக்கோணி பிசிடியின் பரப்பளவு வந்து 48 சென்டிமீட்டர். முக்கோணி பிசிடி இது இந்த பரப்பளவு 48 சென்டிமீட்டர் பெருக்கமா. அப்ப எனக்கு தெரியும் இணையகத்துல இன்னொன்று இருக்கு, இணையகரம் ஒன்று இருக்குண்டா. சரியா, இணையகத்துல இன்னொரு இது இருக்கு. இதுல எல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளும். சரியா, இதெல்லாம் நீ 5-6 கணக்கு இல்ல 10-15-20 கணக்கு செய்யலாம், அது ஓட்டோவா வரும். இணையகரம் ஒன்று இருக்குண்டா, இணையகரத்தின் வந்து ஒரு மூலவிட்டத்தை நாங்க இப்படி வட்டினோம்டா, அந்த மூலவட்டம் வந்து அந்த பரப்பளவு வந்து இரு சம கூறிடும்டா. இந்த பரப்பும் சமனா இருக்கு, இந்த பரப்பும் சமனா இருக்கு. மூலவட்டத்தை வெட்டினோம்டா. இப்ப உதாரணத்துக்கு நான் இதே மூலவட்டத்தை நான் மற்ற பக்கம் பட்டினேன்டா, இந்த பக்கம் பட்டினேன்டா, இந்த பரப்பும் சமனா இருக்கும். ஏனென்றா இணையகரத்தின் வந்து மூலவட்டங்கள் வந்து அந்த பரப்பளவை வந்து இரு சம கூறிடும். சரியா, அப்ப இரு சம கூறிடும் இது வந்து என்ன இருக்கும், சமனா இருக்கும். அப்ப நான் இங்க இருக்கிற மாதிரியே வெட்டுவோமே. அப்ப இங்க இருக்கிற மாதிரி வெட்டுவோம்டா இது. அப்ப இங்க இந்த பரப்பும் சமன். அவன் தந்த முக்கோணின் பரப்பு இது இந்த இந்த விழா முக்கோணின் பரப்பு தான் அவன் தந்திருக்கான என்னது 48 சென்டிமீட்டர் வர்க்கம். ஆகவே இந்த முக்கோணம் எவ்வளவா இருக்கும், 48 சென்டிமீட்டர் வர்க்கமா இருக்கும். அப்ப இணையகரத்தின் பரப்பு என்னவா இருக்கும், இந்த 48 கூட்டுறதா இருக்கும். அப்ப என்னது 2 தர 48 சென்டிமீட்டர் வர்க்கம். சரியா, அலகுகள் முக்கியம். நானே 2 தர 48 போடுறேன்டா, உனக்கு பெருக்கி போடைக்குள்ள சில நேரம் 96 வரையிலாம பிள்ளையாம இருக்கலாம். பெருக்கல் பிள்ளை வரக்கூடிய கவனின பிள்ளை கட்டாயம் வர்றது இருக்குதானே. இப்ப பெருக்கல் பிள்ளை வர்றதா இருக்கும். அப்ப 2 தர 42 போடைக்கு எனக்கு சுருக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன், இங்க இருக்க ரெண்டையும் இங்க நான் பட்டினா என்ன 6 2 12. அப்ப 2 சரியா, இப்ப 6. இப்ப ஏபி சமன் இங்க 6 வந்து ஏபி என்ன செஞ்சிட்டு இருக்கு, பெருக்கிட்டு இருக்கு. சமனுக்கு இஞ்சால போனா என்ன செய்யும், பிரிக்கும். அப்ப ஏபி சமன் என்னது 48 சென்டிமீட்டர் வர்க்கத்தின் கீழ் 6 சென்டிமீட்டர். ஆகவே என்னென்று வரப்போகுது 6 8 48 சென்டிமீட்டர். ஒரு சென்டிமீட்டர் வெட்டுப்பட்டுரும். ஆகவே 6 8 48 சென்டிமீட்டர் வரும். இதுல கொஞ்சம் பேர் செஞ்சு போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் வந்திருக்கு விட இதுக்குள்ள. ஓகே, அவங்களுக்கு விளங்கி இருக்கு. சரியா, ஓகே. அப்ப நாங்க இப்ப அடுத்ததுக்கு போவோம். ஒரு தாயம், இது வந்து சரியான ஈஸியான பாடம். சரியா, தாயத்துக்கு நாங்க பெருக்கிறது எல்லாம் பேர்ந்து பார்ப்போம். கூட்டல்ல வந்து இப்ப தாயம் வரைக்குள்ள வந்து நார்மலா வந்து இது வந்து சரியான ஈஸியா இருக்கும். சரியா, தாயம் வந்து என்னவா இருக்கும், சரியான ஈஸியான பாடமா இருக்கும். சரியா, இப்ப வந்து பாருங்க, தாயமண்டா எப்படி இருக்குமெண்டா, ஒரு தாயத்தை கூட்டணும் அல்லது கழிக்கணும்டா அதே மாதிரி வடிவத்துல தாயம் இருக்கணும். இப்ப இதுல இப்படி இருக்குண்டா அதே மாதிரி தான் இதுலயும் இருக்கணும். இதுலயும் இப்படி இருக்கணும். நம்பர்கள் வேறுபடலாம், ஆனா தாயம் வந்து என்ன இருக்கணும், அதே மாதிரி இருக்கணும். அப்ப இப்ப நாம சொல்லுவோம், இப்ப நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்லுவோம், இப்படி இந்த மாதிரி இருக்கிறத வந்து நிட்டை என்று சொல்லுவோம். சரியா, நிட்டை. மேலே இருந்து கீழே இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம், நிரல்னு சொல்லுவோம். இதை எப்படி நீ ஞாபகம் வச்சுக்கணும்டா, நார்மலாங்களுக்கு வரைய சொல்லி கேட்கல, எப்படி வரைய சொல்லி கேட்கிறவங்க இப்படி இருக்க நிரல் வரைவு வரைகன்னா கேட்கிறவங்க. நிரல் வரைவுன்றது இருக்குது, இதைத்தான் நாங்க நிரல் வரைவுன்னு சொல்றாங்க. நிரல் வரைவு வரைக என்று கேட்கிறவங்க. அப்ப குளம் இதா இருந்துச்சுன்னா நிரல், இதை நாங்க என்னன்னு சொல்லுவோம், குளம் இங்கிலீஷ்ல சொல்லுவோம். சரியா, இது குளம்னு சொல்லுவோம், இதை வந்து ரோன்னு சொல்லுவோம். சரியா, அப்ப இப்படி கிடையா இருந்துச்சுன்னா நிட்டை, நிலைக்குத்தா இருந்துச்சுன்னா நிரல். சரியா, அதை தெரிஞ்சு வச்சுக்கோள். சரியா, கிடையா இருந்துச்சுன்னா நிட்டை, நிலைக்குத்தா இருந்துச்சுன்னா நிரல். சரியா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 தாயத்தை கூட்டணும் அல்லது கழிக்கணும்டா கட்டாயம் நிரலும் நிரையும் சமனா இருக்கணும். சரியா, கட்டாயம் வந்து நிரலும் நிறையும் வந்து சமனா இருக்கணும். அப்ப இதுல சமனா இருக்கா, ஓ சமனா இருக்கு.
இப்ப அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு தாயத்தை கூட்டுவோம்னா எப்படி கூட்டுவோம்டா இந்த இடத்துல இருக்க தாயத்தை அதே இருக்கிற இடத்துல இங்க அடுத்த தாயத்தையும் சேர்த்து தான் கூட்டுவோம். இப்ப இதையும் கூட்டினோம்னா மூன்று மூன்றும் இங்க 4. அதே மாதிரி இங்க சய ஒன்று இருக்குண்டா இங்க 4 இருக்குண்டா இந்த 4ஐயும் இந்த சய ஒன்றையும் கூட்டினோம்னா 4ல சய ஒன்று போச்சுன்னா எத்தனை 3. அது மாதிரி சைவர் இங்க 1 கூட்டினோம்னா 1. ஆகவே இங்க 2 சய 1. ஆகவே இங்க என்ன வரப்போகுது எக்ஸுக்கு பதிலா சக 1. 2ல 1 போனா 1. அடுத்த பாரு இங்க சய 1 சைவர் சய 1ல சைவர் போச்சுன்னா சய 1. இங்க 1 இங்க y இங்க x. ஆகவே 1 சக y சமன் x. ஆகவே 1 சக y சமன் ஏற்கனவே x தெரியும் 1. ஆகவே y சமன் இந்த கூட்டுறோண்டு அளவு என்ன செய்யும் கழிக்கும். ஆகவே 1 சய 1. ஆகவே என்ன வரப்போகுது சைவர். சரியா? இதெல்லாம் ஒரு சிம்பிளான கேள்வி. இதோட வந்து இப்படி சூஸ் பண்ணி நீ படிச்சுட்டு போனீங்கன்னா உனக்கு வந்து சரி டபுள் ஜீரோ நிக்கிற நீ வந்து என்ன செய்யலாம் டைரக்டா ஒரு எஸ்க்கு போகலாம். எஸ்ன்றதை எய்ம் பண்ணி படிக்காத. எனக்கு நான் டபுள் ஜீரோ இருக்குன்னு எஸ் தான் எடுக்கணும்னு படிக்காத, ஏ எடுக்கணும்னு படி. அப்பதான் உனக்கு பி ஆச்சு வரும். நீ உன் ஃபோக்கஸ் வந்து உயரமா இருக்கணும். எனக்கு எஸ் எடுத்தா காணும், அட்லீஸ்ட் ஒரு சி எடுத்த என்னோட கதைக்கிறார்கள் எல்லாம் சார் அட்லீஸ்ட் எனக்கு ஒரு சி எடுக்க வைங்க சார், ஒரு எஸ் எடுக்க வைங்க. அப்படி யோசிக்காத. நீ எஸ் எடுத்தியோ டபுள் ஜி எடுத்தியோ அது உன்னோட பாஸ்ட், அது உனக்கு முன்ன நடந்த விஷயம். இனி நீ போடுற ஹார்ட் ஒர்க், நீ படிக்கிற விஷயங்கள், நீ என்ன மாதிரி படிக்கிறத வச்சுக்கொண்டு தான் உன்னோட இது வருது. அதாவது வந்து ஓஎல்ல நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தவன் ஏஎல்ல ஃபெயில் விட்டவன் இருக்கிறான், ஏஎல்ல நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து கேம்பஸை விட்டு ஓடினவனும் இருக்கிறான். ஸோ எல்லாத்தையும் ஒவ்வொன்றோட கனெக்ட் பண்ணாத. நீ உனக்கு டபுள் ஜி வந்துச்சா அது போன வருஷம், இந்த வருஷம் உன்னால ஏ எடுக்க முடியுமான்னு படி. நீ ஏ எடுப்ப, அப்படி உன்னால அவ்வளோத்துக்கு அந்த அளவுக்கு போக கொஞ்சம் கஷ்டப்பட்டா சரிக்கு பி தான் எடுப்ப. அதை விட்டுட்டு சார் எனக்கு டபுள் ஜில இந்த எஸ் ஆக்கி விடுங்க சி ஆக்கி விடுங்கன்னு மட்டும் கேட்காதீங்க. ஏனண்டா உங்களோட மைண்ட்ல வந்து என்ன இருக்கணும், எஸ் என்ற இதே இருக்கக்கூடாது, ஏ என்ற அங்க உச்சத்துக்கு இருக்கணும். சரியா? இது கடைசியா வந்த பாஸ் பேப்பர் கேள்வி 2025 இந்த வருஷம் வந்த பாஸ் பேப்பர் கேள்வி. சரியா? இதுல வந்து பாரு, உருவில் தரப்பட்டுள்ள தகவல்களுக்கு ஏற்ப BAE பெருமனை காண்கன்னு சொல்லியிருக்கு. சரியா? இப்ப இதுல வந்து BAE என்றது என்னது, BAE கோணம், BAE இந்த கோணத்தை கேட்டிருக்கு. சரியா? BAE இந்த கோணத்தை வந்து கேட்டிருக்கு. அப்ப இந்த கோணத்தை நாங்க காணணும்டா ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இரண்டு சமாந்தர கோடுகளை வந்து ஒரு குறுக்கோடு வெட்டிச்செண்டா, இரண்டு சமாந்தர கோடுகளை, அதாவது வந்து இது ரெண்டும் ஒரு சமாந்தர கோடு, இரண்டு சமாந்தர கோடு அது ஒரு குறுக்கோடி வெட்டுது. வெட்டேக்குள்ள ஜட் வடிவத்துல வந்துச்சுண்டா, சட் வடிவத்துல வர்ற இந்த கோணமும் சமனா இருக்கும். அப்ப இதுல சட் வடிவம் இங்க வரும், இந்த இதுவும் இந்த இதுவும் இந்த இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க கீறுனா சட் வடிவம். அது மாதிரி சட்டா தான் இருக்கணும் இல்ல, அது தலைகீழ் சட்டாவும் இருக்கலாம், இப்படி இந்த பக்கமும் இருக்கலாம். இந்த பக்கம் இருந்துச்சுன்னா இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன். இதை நாங்க என்னன்னு சொல்லுவோம்டா ஒன்று விட்ட கோணம்னு சொல்லுவோம். சரியா? ஒன்று விட்ட கோணம்னு நாங்க இதை சொல்லுவோம், ஒன்று விட்ட கோணம்னு சொல்லுவோம். சரியா? சட் வடிவத்துல இருந்துச்சுண்டா இதே இது ஒரு நேர்கோட்டுல வந்து ஒரு நேர்கோட்டு ஒரு சமாந்தர கோடு வெட்டேக்குள்ள வர்றது எஃப் வடிவமா இருந்துச்சுண்டா, நான் ஒரே நேரத்துல மற்றதையும் சொல்லிட்டு போறேன், ஞாபகம் வச்சுக்கொள்ளு. திருப்ப சொல்லுவேன். எப்பப்ப எல்லாம் கேள்வி கோணம் வருதோ அப்பப்ப எல்லாம் நான் எல்லாம் சொல்லிட்டே இருப்பேன். அப்பதான் உனக்கு மண்டையில வரும். சரியா? பாடமாக்கி செய்யறதில்ல இது, அது திருப்பி சொல்ல வர்றதுதான் இந்த விஷயங்கள். சரியா? அப்ப எப்பப்ப வருதோ அப்பப்ப எல்லாம் சொல்லுவேன், அப்பப்ப எல்லாம் மண்டையில ஏத்திக்கொள்ளும். சரியா? அப்ப இப்ப வந்து பாரு, இப்படி இரண்டு சமாந்தர கோடுகள் ஒரு குறுக்கோடு வட்டேக்கு இல்ல எஃப் வடிவம் வந்துச்சுண்டா, எஃப் வடிவத்துல இந்த கோணமும் சமனா இருக்கும். இது வந்து ஒத்த கோணம்னு சொல்லுவோம். சரியா? ஒத்த கோணம். சரியா? ஒத்த கோணம்னு சொல்லுவோம். அப்ப இங்க பாரு எஃப் வடிவம்டா, இங்க ஸ்டார்ட் பண்ணினா இப்படி கீறுனா ஒரு எஃப். அப்ப இந்த கோணமும் இதை விட்டு இந்த கோணம், அத மாதிரி தலைகீழ் எஃப் கீறணும்டா இந்த கோணமும் இதை விட்டு இந்த கோணம். சரியா? அப்ப இது வந்து வரும். இப்ப நாங்க இந்த கோட்டை மேல நிட்டோம்னா அது அங்காலையும் ஒரு எஃப் வரும். அது எப்படி வரும், இப்படி பிரண்ட் எஃப்பும் வரும், இப்படி இந்த மாதிரி பிரண்ட் இருக்கிற எஃப்பும் வரும். எஃப் எஃப் வடிவம் தான், அதுக்காக எஃப் தான் இருக்கணும் இல்ல. எஃப் நீ எப்படி சுத்தி வச்சாலும் அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து இந்த கோணமும் இதை விட்டு இதுக்கு அடுத்த கோணத்துக்கு அடுத்த கோணம், அப்ப இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமனா இருக்கு. இது வந்து என்னவா இருக்கும், ஒத்த கோணமா இருக்கும். இன்னொன்று நான் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கொள்ளு. நான் சொல்லும் போது கவனிக்கிறதோட உனக்கு தேவையானதை சின்ன நோட் எடுத்து வச்சுக்கொள்றது உன்னோட அத்தியாவசிய தேவை. அதாவது அப்பதான் உங்க மைண்டுக்கு
இதா இருக்கும். அதுக்காக சொல்ற எல்லாத்தையுமே எழுதிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு சொல்றதும் விளங்காது, எழுதுறதும் வராது. சரியா? அதால சின்ன சின்ன இதுல நோட் இது பண்ணணும். நான் சில நேரத்துல உங்களுக்கு இப்ப நான் இது இன்ட்ரடக்ஷன் செஷன் என்றால சும்மா சொல்லிட்டு போறேன். இல்லாட்டி உங்களுக்கு வந்து நான் எழுதுறதுக்கு நிறைய டைம் தர மாட்டேன். ஆனா கொஞ்சம் விடுவேன். ஆனா நீங்க உங்களுக்கு அந்த டைம்ல நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட தேவையான டைம்லயே சின்ன சின்ன நோட் எடுங்க. இந்த நேரம் எழுதிட்டு இருக்க கூடாது. விளங்கப்படுத்துற நேரம் விளங்குறது கவனிங்க. சரியா? அடுத்தது பாருங்க, 2 சமாந்திர கோடுகளை ஒரு குறுக்கோடி வெட்டேக்குள்ள பானா வடிவத்துல வந்துச்சுன்னா நேயக்கோணம். அப்ப நேயக்கோணத்துல கூட்டுத்தொகை 180 பாகையா இருக்கும். இப்படி ஒரு பானா வடிவம், அது பானாண்டா கணக்கா பானாவா தான் இருக்கணும் இல்ல, அது எந்த மாதிரி சாய்வா இருந்தாலும் சரி, பானா வடிவத்துல இருக்கிற உள்ளுக்கு இருக்கிற கோணங்கள் வந்து 180 பாகையா இருக்கும். இந்த 2 கோணத்தையும் கூட்டினோம்டா எங்களுக்கு வந்து என்ன இருக்கும், 180 பாகையா இருக்கும். சரியா? அப்ப இதுல பாரு, எங்களுக்கு தெரிஞ்சதுல வந்து இப்ப என்னது, ஒன்று விட்ட கோணம் உண்டு ஒரு இதை நாங்க பார்ப்போம். சரியா? இப்ப ஒன்று விட்ட கோணம் என்னன்னு நான் சொன்னேன், ஜட் வடிவத்திலே இருக்கும். ஜட் வடிவத்திலே இருக்கும்டா 2 சமாந்திர கோடை ஒரு குறுக்கோடி வெட்டுது. அப்ப இதுக்கும் சட் வடிவம். அப்ப இது வந்து எவ்வளவு இருக்கும், 40 பாகையா இருக்கும். சரியா? இது 40 பாகையா இருக்கும். இனி அடுத்ததை பார்ப்போம். அடுத்த இது வந்து என்னது, முக்கோணத்தின் யாதாயினும் ஒரு பக்கத்தை நீட்ட உண்டாகும். நான் இதை ஒவ்வொரு முறையும் வரைக்கல நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன். சரியா? முக்கோணத்துல ஜாதாயினும் ஒரு பக்கத்தை நீட்ட உண்டாகும் புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். இந்த கோணத்தையும் கூட்டுறதுக்கு இது சமனா இருக்கு. அகத்து இந்த கோணம் இல்ல, புறக்கோணம். முக்கோணத்தின் ஜாதாயினும் ஒரு பக்கத்தை நீட்டு, யாதாயினும் இந்த பக்கமா இருக்கலாம், அல்லது இந்த பக்கமா இருக்கலாம், அல்லது இந்த பக்கமா இருக்கலாம், ஏதோ ஒரு பக்கம். யாதாயினும் ஒரு பக்கத்தை நீட்ட உண்டாகும் புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். இப்ப இதுல ஒரு எக்ஸ், இதுல ஒரு y என்று இருந்துச்சு, சட் என்று இருந்துச்சுன்னா சட் சமன் எக்ஸ் அக வையா இருக்கும். புறக்கோணம் சமன் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கும். அப்ப இங்க பாரு, இங்க வா, இங்க நான் இந்த சொன்னது வந்து இங்க என்ன நடக்குதுன்னு பாரு. இங்க வந்து பாரு, இங்க பாரு, இது வந்து புறக்கோணம். எந்த முக்கோணம், முக்கோணம் ஏ பி இ. இந்த முக்கோணத்தை பாரு, யாதாயிரம் ஒரு பக்கத்தை நீட்ட உண்டாகும் புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணங்களையும் கூட்டுத்தொகைக்கு சமன். அப்ப எதிர்கோணம் எங்களுக்கு கேள்வி வந்து இது. அப்ப இந்த கோணத்தையும் கூட்டினா இந்த கோணம் வரும். ஆகவே எப்படி வரப்போகுது, புறக்கோணம் சமன் பி ஏ இ சக 40 பாகை சமன் 70 பாகை. காரணம் என்ன, காரணம் கட்டாயம் போடணும். ஏனென்றால், ஆகவே அதாவது வந்து அகேனம் போடுறத தலைகளா போட்டோம்னா ஏனென்றால் என்ன அர்த்தம். சரி, அடையாளம். ஏனென்றால் என்ன அர்த்தம், புறக்கோணம் சமன் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை. புறக்கோணம் சமன் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை. அப்ப எனக்கு தெரியும் இங்க கூற்று 40 அங்கே போய் என்ன செய்யும், கழிக்கும். ஆகவே BAE சமன் 70 பாகை 40 பாகை சமன் 30 பாகை. சரியா? ஆன்சர் போட்டிருக்கு. வெரி குட். சரியா? இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன வரப்போகுது, 30 பாகை என்று வரப்போகுது. சரியா? இன்றைக்கு வந்து நாங்க இதோட இது பண்ணுவோம். நான் சொல்றது என்னன்னா, நீ எவ்வளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றியோ அவ்வளவுதான் உனக்கு மேக்ஸ் வந்து வரும். இப்ப நான் நானே உங்களுக்கு உதாரணமா சொல்ல முடியும். நான் என்ன சொல்றேன், சில பேர் சொல்லுவான் இவன் என்ன புளுத்தி மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, நீ அது பரவாயில்ல, நினைச்சிட்டு போ. என்னால 4 பேர் பயனடைகிறானா அடைச்சிட்டு போட்டும், மற்றவன் நினைக்கிறானோ நினைச்சிட்டு போ. இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன எடுத்துக்கொண்டீங்கன்னா, நான் 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு எல்லாம் வந்து நான் ஒழுங்கா படிச்சதே இல்லை. ஏன், அந்த டைம்ல யுத்தம் அந்த இதுன்னு சொல்லி அதுக்குள்ள ஃபுல்லா ஓடி திரிஞ்சு எல்லாம் அடிபட்டு எல்லாம் திரிஞ்சு 6, 7, 8 ஒன்றுமே படிச்சதில்லை. அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. சரியா? அதுக்கு பிறகு வந்து 9ஆம் ஆண்டுல போய் ஹாஸ்டல்ல இருந்தா, வீட்டுல அம்மா அப்பாவோட இருந்துட்டு போய் 9ஆம் ஆண்டுல அம்மா அப்பா முகாமில் இருக்கீங்களே, 9ஆம் ஆண்டுல போய் நான் தனியா ஹாஸ்டல்ல இருந்து படிக்கும் போது என்னண்டு உலகளம் அம்மா அப்பாவோட இருந்துட்டு போய் 9ஆம் ஆண்டுல ஹாஸ்டல்ல இருக்கீங்களே, அப்பயும் எனக்கு அவ்வளோ வந்து வரையில. அப்ப எல்லாம் எனக்கு எத்தனை வந்துச்சு மெட்ஸுக்கு, 45, 50 அப்படித்தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றது, நானாவே படிச்சு நிறைய கேள்வி செஞ்சு நான் நல்லா எடுக்கணும் நிறைய கேள்வி செய்து 15ஆம் ஆண்டு ஸ்டார்ட்ல வந்து ஒரு 70-75 வந்துச்சு. 15ஆம் ஆண்டு கடைசியில மாகாண மட்ட எக்ஸாம் நடக்கும். அந்த மாகாண மட்ட எக்ஸாம்ல வந்து 99 வந்துச்சு. சரியா?
100 போடக்கூடாது 99 போட்டோம் சரியா 99 வந்துச்சு. ஸோ நான் இதே நான் என் பெருமைக்கு சொல்லல, உன்னாலே முடியும் பார். நான் வந்து 6, 7, 8 ஒன்றுமே எனக்கு தெரியாது. 6, 7, 8 புத்தகம் அப்படி இருக்குன்னே தெரியாது. இப்ப நான் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிற காரணத்தால் மட்டும்தான் 6, 7 புத்தகம் அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியுமே தவிர எனக்கு தெரியாது. என்னன்னா நான் அவள் அதுக்காக படிச்சதில்லை. சும்மா ஓடி ஓடி ஒரு முகாமா அலைஞ்சு திரிஞ்சது ஒரு ஏரியாவா இந்த இடத்துல வந்து ஒரு 3 மாசம் இருந்தா 2 மாசம் இருந்தா இந்த அடுத்த இடத்துல அப்படி 12, 13 ஸ்கூல் மாறி மாறி ஓடி திரியல இங்க படிப்பு வரும். அப்ப அந்த டைம்ல வந்து எனக்கு எதுவுமே அந்த இது இல்லை சரியா. அதுக்கப்புறம் வந்து நான் சொல்றேன் என்னது, நீ ஹார்ட் ஒர்க் போட்டு நீ முயற்சி செய்தியண்டா எல்லாமே உனக்கு முடியும். அதை விட்டுட்டு சார் எனக்கு மேட்ச் வருது இல்லை எனக்கு வருது இல்லை எப்படியாச்சும் இது பண்ணி விடுங்க பண்ணி விடுங்க சார்ன்றது ஒரு விஷயம். அது நான் சொல்லித்தரத்தான் எனக்கு முடியுமே தவிர அதை ரிசல்ட்ஸ் எடுக்க வைக்கிறது வந்து என்னால முடியாது. அதாவது வந்து என்னால வந்து ரிசல்ட்ஸ் எப்படி நீ இந்த மாதிரி படிச்சுட்டு போ, இந்த மாதிரி செய், இந்த மாதிரி விளங்கப்படுத்துறேன், இந்த மாதிரி உனக்கு விளங்கிச்சேன்னா நீ எடுப்பேன்டா அது அவளா மட்டும் என்னால செய்யும். அதுக்கப்புறம் வந்து நீயா செல்ஃபா மோட்டிவ் ஆகி நானா படிக்கணும், நானா 15 கேள்வி 20 கேள்வி செய்யணும், இந்த கேள்வி விளங்காட்டி அதை நான் போட்டோ எடுத்து அனுப்பி சார்கிட்ட கேட்கணும், இந்த கேள்வி செய்தேன் சார் இவ்வளவு ஸ்டெப்போட அது நிக்குது சார் எனக்கு அதனால விளங்க இல்லை சார் என்ன மாதிரி செய்யறது. அப்படி நீயா மோட்டிவ் எடுத்து படிச்சீங்கன்னா தான் நீ நல்ல மார்க்ஸ் எடுப்ப. இப்ப நான் பாரு 30, 35 எடுத்து நான் 99க்கு போய் நிக்கிறேன்டா ஃபைனல். அதாவது ஓலவல் எக்ஸாமுக்கு முதல்ல ஒரு மாகாண மட்ட எக்ஸாம் நடக்கும். அந்த மாகாண மட்ட எக்ஸாம்ல வந்து 99 எடுத்துருக்கேன்டா ஏன் உன்னால எடுக்க இயலாது. அதுக்கப்புறம் பாரு நான் போய் ஏலவல் படிச்சு ஏலவல்ல மேத்ஸ் படிச்சு போய் நாங்கள போய் இன்ஜினியரிங் முடிச்சு இப்போ வந்து இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டிலேயே வந்து லெக்சர் பண்ணி இது என்னது அசிஸ்டன்ட் லெக்சரா இருக்கு. ஸோ அப்போ வந்து இதை வந்து நான் பெருமைக்கு சொல்லல, ஆனா சொல்றேன் பாரு எவ்வளவுக்கு ஹார்ட். இவ்வளவுக்கு நான் வந்து இந்த ஒருக்கா சொன்னோன்னு விளங்கி கொள்ற ஆள் இல்லை சரியா. இப்ப சில பேருக்கு வந்து கிளாஸ்ல பார்த்தாலே உடனே விளங்கி கொள்ளும், ஆனா எனக்கு அந்த மாதிரி இல்லை. எனக்கு அந்த கிளாஸ்ல பார்த்த உடனே விளங்கின மாதிரி இருக்கும், பேருந்து பார்த்தா அது மறந்துடும். நான் என்ன செய்வேன், அதை கொண்டு போய் வீட்டை கொண்டு போய் திருப்பி எழுதுவேன். கிளாஸ்ல இருந்து ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எடுத்துட்டு போறதை வீட்டை கொண்டு போய் திருப்பி புதுசா எழுதுவேன், திருப்பி செய்வேன். அப்ப திரும்ப திரும்ப நீ படிச்சு கொண்டு இருந்தா தான் என்னவா இருக்கும், உனக்கு வந்து ஐடியா வரும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போறியோ அவ்வளவுக்கு எவ்வளவுதான் இது வரும். இப்போ உனக்கு இப்போ 8ஆம் மாசம் வருஷம் 2ஆம் மாசம் எக்ஸாம் நடக்கும். ஸோ உனக்கு இன்னும் எத்தனை மாசம் இருக்கு, 6 மாசம் இருக்கு சரி. 5 மாசம் 5 மாசம் இருக்கு. நீ இந்த 5 மாசத்தையும் வந்து சரியா பயன்படுத்தியண்டா நீ Wல இருந்தாலும் சரி எஸ்ல இருந்தாலும் சரி நீ ஏக்கு போகலும். நீ ஹார்ட் ஒர்க் போட்டா சரியா, நீ உன்னோட மைண்டை வந்து நெரோ மைண்ட், அதாவது வந்து ஒடுங்கின மைண்டா வச்சிருக்காத. எனக்கு W தான், நான் Wல இருந்து நான் எஸ்க்கு தான் போக ட்ரை பண்ணணும், இல்ல சிக்கு தான் போக ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணாத. ஏக்கு போகணும்னு ட்ரை பண்ணு. ஏன் ஏ வேற யாரும் மாதிரி போகணும், உனக்கு தேவையில்லையா ஏ. அப்ப ஏக்கு போகணும்னு ட்ரை பண்ணணும்னா என்ன செய்யணும், ஹார்ட் ஒர்க் போடணும். ஒவ்வொரு நாளைக்கு நீ கேள்வி செய், காலையில கேள்வி செய், மதியம் கேள்வி செய். நான் எல்லாம் இப்ப என்ன சொல்றது, இப்ப சாப்பாடு கடைக்கு போனா அதுல அந்த கை துடைக்கிறதுக்கான பேப்பர் வச்சிருப்பாங்க, அந்த இதுக்குள்ள ஒரு ஜக் மாதிரி வச்சு அதுக்குள்ள வச்சிருப்பாங்க. அப்ப சாப்பாடு ஆர்டர் கொடுத்துட்டு அது சாப்பாடு வர நேரம் ஆயிடும். அப்ப நான் என்ன செய்வேன், அந்த படிக்கிற காலத்துல என்ன செய்யறது, அந்த பேப்பர் எடுத்து வச்சுட்டு அதை ரஃப் சீட்டா பயன்படுத்தி கொண்டு இருக்கிற கேள்வியில இப்ப போன்ல இருக்கிற கேள்வியோ இல்லாட்டி கொப்பியில இருக்கிற கேள்வியை எடுத்து அதுல செய்துட்டு இருக்கிறது. ரஃப் சீட்டு கிடைச்சா போயிடும், அதுல அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணா போயிடும். அப்ப நீ டைமை நீ எப்படி பயன்படுத்தி கொள்ளணும்ன்றது வந்து உன்னில்தான் இருக்கு. பாஸ் பண்ணணும்ன்றது உண்மைதான் இருக்கு. பாஸ் பண்றதுக்கான வழியை காட்டி பாஸ் பண்றதுக்கான எல்லா நாலேஜையும் தர முடியுமே தவிர உன்னை பாஸ் பண்ண வைக்கணும்னா அது உண்ட மைண்டால தான் முடியும், நீ போடுற ஹார்ட் ஒர்க்கால தான் முடியும். ஸோ ட்ரை பண்ணுங்க. எடுக்க முடியாதுன்ட்டு எந்த இதுவுமே இல்லை. எவ்வளவுக்கு நீங்க ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அவ்வளவுக்கு வந்து உங்களால முடியும். அதுதான் என்னால சொல்ல இயலும். நாளைக்கு வந்து நாங்க அடுத்த கிளாஸ் நடக்கும், அதையும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் வந்து ஓகேயா இருக்கு, இந்த கிளாஸ்ல வந்து போயலுமா இருக்குமுன்னா நீங்க வந்து கண்டினியூ பண்ணலாம். இல்லாட்டி உங்களுக்கு விளங்க இல்லைன்னா அது இட்ஸ் ஓகே, அது உங்களுக்கு டிபெண்ட்ஸ் ஆன் யூ சரியா. இதை வந்து என்ன சொல்றது, உங்களுக்கு விளங்கிச்சேன்னா மட்டும் நீங்க உங்களுக்கு விளங்குது, உங்களுக்கு இதுக்கு மேலே நீங்க விளங்கி கொண்டு உங்களுக்கு மேத்ஸ்ல நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அடுத்தடுத்த கிளாஸ் நெக்ஸ்ட் கிளாஸும் ஃப்ரீ கிளாஸ் தான், அதில் ஜாயின் ஆகிட்டு அதுக்கு அடுத்த கிளாஸ்ல இருந்து நீங்க கண்டினியூ பண்ண ஏழும். அதுக்கு அடுத்து 2 கிளாஸா உடஞ்சிடும். அதுல 1 ஸ்லோ லேர்னரா போகும். இப்ப சொன்னதை விட மெதுவா போகும் ஸ்லோ லேர்னருக்கு. ஸ்பீட் லேர்னருக்கு வந்து இவ்வளவுக்கு நான் முன்னாடி பிணைஞ்சிட்டு இருக்க மாட்டேன். அது 70-80 மார்க்ஸ் எடுக்கிறவங்களுக்கு வந்து இதுக்கு வேகமா சொல்லிட்டு போ சரியா. ஸோ அதனால நாளைய கிளாஸையும் ஜாயின் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இல்லை இந்தியா கிளாஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா இருக்கு, நான் கண்டினியூ பண்ண போடணுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க உங்களோட பேர் இதுகள் எல்லாத்தையும் வந்து எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா சரி, உங்களுக்கு பேர் ஸ்கூல் எல்லாத்தையும். தேங்க்யூ.